தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்களும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்களும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்தீர? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்தீர? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். கன்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் பாகம் தீர்த்தி. கன்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் பாகம் தீர்த்தி. நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே. நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்?
உமக்குப்பானவர், உமக்குப்பானவர் யார், உமக்குப்பானவர் யார், உமக்குப்பானவர் யார், பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார், இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார், கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார், கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார். ஆமென். தேவனுடைய பிள்ளையிலே வேதம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு நாம் ஒவ்வொருவருக்காகவும் இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து ஆண்டவராய் இயேசு இன்னைக்கும் ஜீவிக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லையானால் பாருங்கள், ஆண்டவராய் உங்களுடைய நல்வாழ்வுக்கென்று உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கென்று நீங்கள் அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் நாம் வெற்றியான ஒரு ஆசீர்வாதமான செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வதுதான் கர்த்தருடைய சித்தம் என்பதை வேதம் சொல்லுகிறது. இதை பற்றி பாருங்கள், 3 யோவான் 2ஆம் வசனம் சொல்லுது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சில வேதாமங்களிலே சொல்லப்பட்டிருக்கு, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழிப்பாக இருக்கும்படி விரும்புகிறேன் அப்படின்றாரு. அப்போ நம்ம செழிப்பாக இருப்பது, செழிப்புன்றது பாருங்கள் எல்லாத்தையுமே உள்ளடக்கியது. நம்முடைய ஆவியிலே, நம்முடைய ஆத்மாவிலே, சரீரத்தில், நம்முடைய கையின் பிரயாசங்களில் எல்லாவற்றிலையும் கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாராம், அவர் ஆசீர்வதிக்கிறார், செழிப்பாக்குகிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். செழிப்புன்னொன்னா இப்போ பணம்ன்றத மாதிரி சிலர்லாம் பாருங்கள் நினச்சிட்டு பணத்தை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் பணம் மட்டும் இல்லை, செழிப்புக்குள்ளே எல்லாமே இருக்குது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு இருக்குது, ஆத்மா வாழ்வு இருக்குது, சரீர சுகம் இருக்குது, நம்முடைய குடும்ப வாழ்க்கை இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, பாதுகாப்பு இருக்குது, நீடி ஆயில் இருக்குது, எல்லாமே இந்த செழிப்புக்குள்ளே இருக்குது. அப்போ பிரியமானவனே உன் ஆத்மா வாழுகிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி அவர் விரும்புகிறேன் என்று சொல்கிறார். அப்போ நம்முடைய ஆத்மா வாழ்வடைவது, நம்முடைய மனது மறுரூபமாகுவது பாருங்கள், எந்த அளவுக்கு நம்ம மனது மறுரூபமாகிறதோ, எந்த அளவுக்கு நம்முடைய ஆத்மா செழிப்படைகிறதோ அந்த அளவுக்கு நாம் இந்த உலகத்தில் வெற்றியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும், செழிப்பான வாழ்க்கையை வாழ முடியும். ரோமர் 12:2 சொல்லுது, நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்தபேசம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்றார். அப்போ நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்தபேசம் தெரியாமல் அப்படின்னும் போது இந்த பிரபஞ்சம்ன்றது இந்த உலகத்தை பற்றி சொல்கிறார். இந்த உலகத்தில் இன்றைக்கி இந்த ரட்சிக்கப்படாத மக்கள் அவங்க பாருங்கள், கண், காது, நாக்கு, மூக்கு, இந்த தொடுதல், இந்த ஐம்புலன்கள் என்ன சொல்லுதோ இதன்படி இவர்களுடைய ஒவ்வொரு தீர்மானங்களையும் எடுக்கிறாங்க. இவங்களுடைய வாழ்க்கையும் இப்படி தான் போயிட்டுருக்கு. உங்கள் வாழ்க்கையவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஐம்புலன்களை சார்ந்து தான் போகுது. கண் சொல்கிறதையும், காது கேட்குறதையும், உணர்கிறதையும், இப்படியெல்லாம் பாருங்கள் இவங்க என்ன பண்ணுறாங்க, முகர்கிறதை வைத்து தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, முதல் மனுஷனாய் ஆதாம் என்னைக்கு பாவம் செய்தானோ ஆவியினால் நடத்தப்பட வேண்டிய ஆதாம் அவன் ஐம்புலன்களினால் நடத்தப்பட்டான் இல்லையா? அதுதான் அவனுடைய மாமிசீகமான ஒரு வாழ்க்கையில் மக்கள் இன்னைக்கு வாழ்கிறாங்க. அப்போது இன்னைக்கு ஆண்டவராக இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் அப்படி மாமிசமான அந்த மாமிசம் சொல்கிற வாழ்க்கையை நம்ம வாழணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி நம்ம எப்படி வாழணும் அப்படின்னா, இன்றைக்கி ஆவி பாருங்கள், அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை பாருங்கள் வாழும்படி நம்மளை தேவன் அழைத்திருக்கிறார். வேதம் சொல்லுது பாருங்கள், எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறாரோ அப்படி தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று. அப்போ தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுறாரு. இன்றைக்கி ஆண்டவராக இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ தேவ ஆவியானவர் நம்மளை ஒவ்வொரு நாளையும் வழி நடத்துகிறார். அப்போ வழி நடத்தும் போது என்ன ஆகிடுது அப்படின்னா பாருங்கள், ஆவியானவர் வழி நடத்துறது அற்புதமாக அந்த வசனத்தின்படி நடத்துகிறார். அதே போல் இந்த வசனத்தை நம்முடைய மனதில் வைத்து நாம் என்ன பண்ணணும், அதை தியானிக்க வேண்டும், அதை நல்லா பேசணும்,
திரும்ப திரும்ப பாருங்கள். தியானன்றது வந்து சிலர்லாம் அப்படியே அமைதியாக அப்படி உட்காந்துருக்கிற தியானம் இல்லை. எது தியானம் அப்படின்னா நல்ல முணுமுணுப்பது, நல்லா சொல்லிக்கிட்டே இருக்கிறது. மற்றவங்களுக்கு கேட்கணும் கூட அவசியம் இல்லை, நம்ம கேட்டால் போதும். நம்ம கேட்குற மாதிரி நல்லா நல்லா பேசிட்டு திரும்ப 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 அந்த வசனங்களை பேசவே நம்முடைய மனது மறுரூபமாகுது. மனதும் மறுரூபமாகும் போது என்ன ஆகுதுன்னா நம்முடைய வாழ்க்கையும் ஒரு பெரிய மாற்றங்களை அடைகிறது. சரியா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை பார்க்கிறோம். அப்போ அதில் வந்து தியானிக்கிறதுனால வரக்கூடிய நன்மைகளை பற்றி நம்ம பார்த்து கொண்டு வந்தோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 காரியங்கள் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? 5 காரியங்கள் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி நாம் தியானிக்கிறதுனால வரக்கூடிய 6வது காரியங்களை நம்ம கடந்த வாரமே கூட அதை ஆரம்பித்தோம். அதில் இன்றைக்கி அதை திரும்ப தொடர போகிறோம். என்ன அப்படின்னா பாருங்கள், வசனத்தை தியானிப்பதனால என்ன ஆகுதுன்னா நம்மளை இந்த வசனம் நம்மளை வந்து பேதையாகி இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை ஞானியாக மாற்றுகிறது. ஞானியானா பாருங்கள், அதாவது ஆண்டவராக இயேசு தான் நம்முடைய ஞானம். அவர் தான் நம்முடைய ஞானமாக இருக்கிறார், நீதியாக இருக்கிறார், பரிசுத்த மீட்புமாய் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் எப்படி இருக்கிறோமா, நாமும் யார் இருக்கிறோம்னா ஞானமுள்ள ஜனங்களாக தான் இருக்கிறோம். ஆனால் இந்த ஞானன்றது வந்து என்னன்றது ரொம்ப பேருக்கு வந்து புரியுது இல்லை. ஞானன்றது என்ன, அதை வந்து ஒரு மாதிரி தெரிய முடியும். ஒன்று மாதிரி புரியுதுன்னா நல்ல கவனிங்க. இப்போ நமக்கு எல்லாருக்குமே படிச்சிருக்கோம், அறிவு இருக்குது, நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் எதை செய்யணுன்ற மாதிரி அவங்களுக்கு அந்த அறிவு இருக்காது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த நேரத்தில் எதை செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு அறிவு இல்லாதனால தான் இன்றைக்கி அநேகர் வந்து பெரிய தோல்வி அடைகிறாங்க. நிறையா படிச்சிருப்பாங்க, நிறைய பணம் கூட இருக்கும், தேவையில்லாத தொழிலில் போய் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. தேவையில்லாத காரியங்களை படித்த இந்த அறிவுலாம் இருந்து பாருங்கள், அந்த அறிவை கொண்டு போய் அங்கே இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கே போய் இப்போ வந்து வெட்டியாக நேரத்தையும் காலத்தையும் செலவழிச்சிட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க. இதனால் இவர்களுக்கு பல ஆண்டுகளாயும் முன்னேற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் பார்க்க முடியும் இல்லையா? அதுக்கு வந்து ஏன் அவங்களுக்குன்னா அந்த ஞானம் இல்லை. அப்போ ஞானம் வந்து இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வந்து எப்படி வருது? சிலரெல்லாம் பாருங்கள், ஞானம் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் உபவாசம்ட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஞானத்தை பிடிக்கிறத விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜெபம் பண்ணணும், உபவாசம் பண்ணணும். ஜெபம் பண்ணுறது நல்லதானா? நல்லது. உபவாசம் பண்ணுறது நல்லதானா? நல்லது. ஆனால் இதை ரெண்டையும் வச்சு நீங்கள் வந்து ஒரு 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 முக்கியமான டிசிஷன் எடுக்கலாம் முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்? வார்த்தை வேணும். அதுக்கு என்ன பண்ணுங்க? தேவனுடைய வார்த்தை வேணும். அப்போ தேவனுடைய வார்த்தை தான் ஞானம். தேவனுடைய வார்த்தை தான் ஞானம். ஏன்னா வேற சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்போ தேவனும் தேவனுடைய வார்த்தை ஒன்று. இன்னைக்கு பாருங்கள், அந்த வார்த்தை தான் பாருங்கள் வந்து நம்முடைய ஞானமாக இருக்குது. அப்போ அந்த ஞானம், அந்த வார்த்தையை வந்து ஒரு ஆள் நல்ல அதை கேட்டு அதை நல்லா தியானித்து அதை திரும்ப திரும்ப நல்லா பேசி அப்படியே அதிலேயே பாருங்கள் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை அப்படியே பழகிக்கிட்டே பழக என்ன ஆயிருது அப்படின்னா இப்போ சரியான நேரத்தில் சரியான காரியங்களை சரியாக செய்யக்கூடிய அந்த ஒரு ஞானத்தை கர்த்தர் கொடுக்குறார். அந்த ஞானத்தை கொடுக்குறார். அப்போ நம்ம சரியான ஒரு பிளானோட செய்ய முடியுது இல்லையா? அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த தேவனுடைய வார்த்தையை வசனத்தை வந்து நல்லா தியானிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேனே. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வேளை ஒரு ஏதோ ஒரு வியாதி இருக்குது, இல்லை ஒரு வேளை உங்களுடைய பொருளாதார தேவைகள் ஒன்று இருக்குது, இல்லை குடும்பத்தில் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் வந்து சில பிரச்சனைகள் தானே. இப்போ இந்த பிரச்சனைகளை போக்குறதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க? ஏதாவது வந்து பாருங்கள், எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் போடுங்க, இல்லை நாங்கள் உபவாசம் போட போகிறோம், இல்லை நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம், இப்படின்றதெல்லாம் விட்டுட்டு முதல்ல என்ன பண்ணணும்னா, நம்ம ஜெபம் பண்ணணும், உபவாசம் பண்ணுறதுலாம் ஓகே, பண்ணுறது தப்பே இல்லை, செய்யலாம். ஆனால் இதை தாண்டி இதை விட இன்னும் ஒன்று இருக்குது. என்னதுன்னா, இந்த தேவனுடைய வார்த்தையை நாம் என்ன பண்ணணும்? தியானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தியானிக்க கொள்றதுல நல்லா வந்து பாருங்கள் என்ன பண்ணால் தான் பாருங்கள், இயேசுவோட கதை சொன்னார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. உன் கையை விட்டு பிரியாதிருப்பாங்கன்னா இது எங்கே பைபிளை தூக்கிட்டே போயிட்டு இருக்கிற முடியாது. ஆனால் வாய் வந்து நம்ம கூட தானே இருக்குது, நமக்குள்ளே தானே இருக்குது. எங்கே மேலே அது நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ வாங்கி இருக்குது. வாய் சிலருக்கு சும்மாவே இருக்காது, பார்த்துருக்கீங்களா? எங்கே போனாலும் பேசும். யாராவது பேசலைன்னா இந்த வாய்க்கு சும்மா இருக்க முடியாது, அது பாடி பேசிகிட்டே இருக்கும். ஆனால் வாயை நல்ல விதத்தில் பேசணும். வாயை எப்படி பேசலாம்? வாயை நல்ல விதத்தில் பேசலாம், பேசக்கூடாதா? சண்டலுக்கு பேசக்கூடாது. இதுதான் ஞானம். அப்போ வந்து தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்கிறேன், ஒருவேளை இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கா, அதுக்கு ஏற்ற வசனங்கள் வேதத்தில் இருக்குது. இப்போ வந்து ஒருவேளை உங்களுக்கு ஒரு சுகவீனமாக இருக்குது, இதை போய் 4 பேர்கிட்ட சொல்கிறது ஞானமா? சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா சின்ன அளவில் ஒரு லேசாக தலைவலிச்சா அந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒருத்தனை தூங்க விடுறதே இல்லை, லேசாக வலிக்குதுங்க. அவன் ஒன்று நேற்று கூட அப்படி தாங்க எனக்கும் வலிச்சிச்சுங்க, என்ன பண்ணீங்க? அங்கே தான் போனேன், டாக்டர்கிட்ட போனேன். அந்த தலைவலிக்கு போய் ஒரு 1000 ரூபா செலவழிக்கிற அளவு இருக்கிறாங்க பாருங்கள்.
ஒரு ஆள்கிட்ட என்ன பேசிட்டு இருந்தேன், எங்கே ஒரு இடத்துல ஊழியம் பண்ணும்போது. அவர் சொல்கிறாரு, சார் சளி பிடிச்சிருக்கு சார், இது வந்தால் சுகமாமான்னு கேட்டார். நான் சொன்னேன் சுகமாக வாங்க அப்படின்னு. அவர் சொல்கிறார், இந்த சளியை வெளியே கொண்டு வரக்கு 1 லட்சம் செலவாயிடுச்சு சார்ன்றார். என்னங்க அது, எனக்கு புரியவே இல்லை. நான் இருந்தாலும் சொன்னதை, சளியை வெளியே எடுக்கிறதுக்கு 1 லட்சமா அப்படின்னே. ஆமாம் சார், உள்ள டீப் வச்சு எடுக்கிறார் சார் டாக்டர் அப்படின்னாரு. ஏங்க என்னங்க அது பெரிய அநியாயமாக இருக்குது. நான் இங்கேருந்து அங்கே போனேங்க 1 லட்சம் ஆயிடுச்சுங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், இதுக்கெல்லாம் நான் சொல்கிறேன் ஆண்டவர், இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை பாருங்களேன், இயேசுவே உங்களுடைய காயங்களால் நீங்கள் நான் குணமானேன் அப்படின்னா எவ்வளோ பெரிய வியாதியையும் ஈஸியாக ஃபேஸ் பண்ணிக்கலாம், எதிர்கொள்ளலாம். அவையிலிருந்து நம்ம என்ன பண்ணிடலாங்க, விடுதலை ஆகிடலாம். பண தேவைகள் இருக்குது, யார்கிட்ட போய் பண பிரச்சனைன்னு வந்த உடனே யார்கிட்ட போகலாம், யார்கிட்ட கேட்கலாம், அவங்ககிட்ட போகலாமா இவங்ககிட்ட போகலாமா அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு, நான் சொல்கிறேன் நல்ல இந்த தேவ வசனத்தை எடுத்துக்கிட்டு இரவும் பகல் அது நல்ல எப்படி நல்ல வாயில திரும்ப 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 ஆண்டவர் சொல்லணும், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐசுரியத்தின்படி கிறிஸ்து இயேசுக்குள் என் குறையெல்லாம் நிறைவாக்குகிறார். திரும்ப 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 நீங்கள் சொல்லும் போது என்ன ஆயிரும் தெரியுமா உங்களுக்கு, ஒரு தண்ணிக்குள்ள நீங்கள் பஞ்சை உள்ளே போட்டிங்கன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா, அப்படியே அந்த தண்ணியை பூரா அந்த பஞ்சு இழுத்துரும் இல்லையா, அந்த மாதிரி திரும்ப எடுத்தீங்கன்னா ஒரு அமுக மணியான போகிற தண்ணி தான் வரும். அந்த மாதிரி வசனத்தை உள்ளுக்க நீங்கள் போட போட என்ன ஆயிரும் தெரியுமா உங்களுக்கு, பிரச்சனைன்னு வரும்போது வசனம் தான் வெளியில் வரும், அதை பற்றி பயமே வராது. அப்போ வசனத்தை வந்து திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்ணணும், தியானிக்கணும். சரி, அப்படி தியானிக்கும் போது தான் நாம் ஒரு காரியத்தை ஞானமாக செய்ய முடியும். இதை பற்றி தான் எனக்கு பேச போகிறோம். குறிப்பாக நம்முடைய பேதமை, நம்முடைய அந்த பேதைன்றதை விட அதை எப்படி சொல்லலாம்னா, இன்னும் கொஞ்சம் ரொம்ப டீப்பாக போய் ஒரு அறிவில்லாத ஒரு நிலை. பாருங்கள், சிலர்லாம் பாருங்கள், எங்கே போனாலும் என்னமா தான் வாங்கி கட்டிட்டு வருவாங்க. என்னத்தாவது பேச வேண்டியது, என்னமாவது ஒன்று சொல்ல வேண்டியது, தப்பான முடிவு எடுக்க வேண்டியது, போய் பணத்தை லாஸ் பண்ண வேண்டியது, அப்புறம் பாருங்கள் என்னமாவது ஒன்று சொல்லி குடும்பத்தில் சும்மா இருக்க குடும்பத்தில் பாருங்கள் என்னத்தான் ஒன்று சொல்லி சண்டல் தர்றது பார்த்துருக்கீங்களா? அப்படியெல்லாம் அவர் வார்டுக்கு உட்காந்துருப்பார் கணவர், அந்த அம்மா வார்டுக்கு ஒழுங்காக சமைச்சிட்டு இருக்கோம், என்னத்தையாவது ஒரு வார்த்தையை சொல்லி அது மூலமாக ஒரு பெரிய கலவரம் உண்டாயிரும். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இதெல்லாம் வந்து ஒரு அறிவில்லாத நிலை. இதுதான் பாருங்கள் பேதை. இதுக்கு தான் பேர் என்னதுங்க, பேதை. இந்த பேதையெல்லாம் எப்படி வந்து போக்குறது என்பதை வேதம் சொல்லுது. எடுங்க சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு வருவோம். எடுங்க எல்லாரும் சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியும் ஆக்குகிறது. பேதை என்ன செய்தான், ஞானியாக்குறது. என்ன சொல்றாரு, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. கர்த்தருடைய வேதம் வந்து அது எதை வேணாலும் நீங்கள் வந்து செய்யலாம் கர்த்தருடைய வசனத்தை வச்சு. இது வந்துங்க ஆண்டவரோடு வாழ்ந்த 2000 வருஷத்துக்கு முன்னால் உங்களுக்கு தான் பயன்படும், இல்லை அதுக்கு முன்னால் தான் பயன்படும், ஆதாமுக்கு தான் அது வேலை செய்யும், இல்லை நோவாவுக்கு தான் அது வேலை செய்யும் அப்படி நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒவ்வொரு காலத்துக்கும் தேவையான அந்த என்ன தேவையோ அதுக்கு ஏற்றாற் போல் இந்த தேவனுடைய வசனம் செய்து வேலை செய்யுது இல்லையா? இன்னைக்கு இருக்கக்கூடிய, இன்னைக்கு கம்ப்யூட்டர்லாம் வந்துருச்சு, இன்னைக்கு விஞ்ஞானம் பெருகிருச்சு, அதனால் ஆண்டவருடைய வசனம் ஒன்று என்ன இல்லைங்க, குறையவே இல்லை, அதனுடைய வல்லமையில் குறையில்லை. ஏன்னா வேதம் சொல்லுது கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை என்ன செய்தான், உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. அப்போ இன்னைக்கு பாருங்கள், இவ்வளவு விஞ்ஞானம் பெருகி இருக்குது, இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது, இவ்வளவு அறிவு பெருகிருச்சு, அதனால மனுஷன் சமாதானம் ஆயிட்டானா, அதனால மனுஷனுடைய குறை நீங்கிருச்சா, அதனால மனுஷனுடைய வியாதியெல்லாம் சோமாயிடுச்சானா? கிடையாது. ஏன் அப்படின்னா அதுக்கு பதில் வந்து இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. அப்போ இன்னைக்கு தேவைகள் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், யாரை பார்க்கணும், அவங்கள பார்க்கணுமா இவங்கள பார்க்கணுமா, அந்த இடத்துக்கு போகாமல் கர்த்தருடைய வார்த்தை இருக்கே அதை நல்ல தியானிக்கும் போது, நல்லா பேசும்போது, கர்த்தரை என் தேவையை சந்திப்பார் என்று விசுவாசிக்கும் போது கர்த்தர் பாருங்க என்ன பண்ணுறாரு, அவைகளை சந்திக்கிறார். அங்கே சொல்றது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. நம்முடைய மனதை, நம்முடைய ஆத்துமாவை என்ன பண்ணுதான் தேவனுடைய வசனம் உயிர்ப்பிக்குதான் பாருங்க. சில நேரங்களில் அப்போ என் ஆத்மா வந்து உயிர்ப்பிக்கிறேன்னா ஒரு மாதிரி ஒரு மரித்து போன நிலைமையில கிடக்கா. நான் சொல்கிறேன், இன்றைக்கி ரசிக்கப்படாத மனுஷனுடைய மனதை மரித்து போய் தான் கிடக்கு. அவனுக்கு நல்லதை சிந்திக்கவே தெரியாது. ஒரு நல்ல காரியம் நடக்கும் நீங்கள் சொல்லி பாருங்கள், அது எப்படிங்க நடக்கும், நடக்காதுங்க, அதெல்லாம் நடக்காதுங்க அப்படின்னு தான் பேசுகிறான். ஆனால் பாருங்கள், ஆண்டவருடைய பிள்ளைய பாருங்கள் பேசும்போது சொல்லும்போது கர்த்தருடைய வேதம் குறைவற்றும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. தாழ்ந்து போய் கிடக்கிற பாருங்கள், சோர்வுக்குள்ளான கவலையோடு இருக்கிற, பயத்தோடு இருக்கக்கூடிய, சண்டைகளையும் கலவரத்தையும் உண்டாக்கக்கூடிய இந்த மனதில் ஆண்டவருடைய வசனம் போய் என்ன பண்ணால் ஒரு பெரிய ஒரு பெரிய உயிரை கொடுக்குது. இதெல்லாம் பாருங்கள், அந்த வசனத்தை தியானிக்கும் போது ஒரு பெரிய மாற்றம் வந்து நம்முடைய மனதில் வந்து ஏற்படுதுங்க. அவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை தேவனுடைய வசனம் வந்து பாருங்கள் கொண்டு வந்து உயிர்ப்பிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கர்த்தருடைய சாட்சி சத்தியமாக இருக்குதான் பாருங்கள்.
வேத வசனத்தை நீங்கள் படிக்கும்போது ஆதி பக்தர்களுக்கு எவ்வளவோ காரியங்களை தேவன் செய்திருக்கிறார். அதெல்லாம் சாட்சிகள் பாருங்கள். நிறையா நீங்கள் நோவாவில் பாருங்க, நோவாக்கு ஊரெல்லாம் தண்ணி சொல்கிறான் பாருங்கள். மழை பெய்யுதுன்னு ஆண்டவர் சொல்கிறார், மற்றவெல்லாம் கேலி பண்ணுறான். ஆனால் பாருங்கள், நோவா மட்டும் நம்புகிறான். நம்பிட்டு அவர் சொன்ன மாதிரியே ஒரு பெரிய பேலையை கட்டுறான். அதுதான் ஞானம். மற்றவனுக்கெல்லாம் ஞானம் இல்லை, அதனால தான் அழிஞ்சு போயிட்டான். ஆனால் நான் சொல்கிறேன் அருமையான தேவனுடைய பிள்ளையிலே, நோவாவுக்கு அந்த ஞானம் இருந்ததுனால அவனுக்கு, அவன் குடும்பத்துக்கும், அவன் பாருங்கள் அவனுடைய மனைவி பிள்ளைகளுக்கு, அவர் சொன்ன எல்லா மிருகங்களுக்கும் ஒரு பெரிய பாருங்கள் ஒரு பேலையை செஞ்சு எல்லாத்தையும் உள்ளே ஏற்றுறான். ஆண்டவருடைய வசனம் சொல்கிற மாதிரி வாழ்கிறான் பாருங்கள். சொன்னால் உலகத்தில் அத்தனை பேர் அழிஞ்சு போயிட்டான். ஆனால் நான் சொல்கிறேன், நோவாவுடைய குடும்பம் என்ன செய்யுதுங்க? காக்கப்படுது. இதுதான் ஞானம். கர்த்தர் சொல்கிற மாதிரி செய்கிறான் பாருங்கள், அதுதான் ஞானம் பாருங்கள். அப்போ அந்த ஞானம் வந்து என்ன செய்யுது? நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கறது பாருங்கள். சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்க அந்த சாட்சிகளை, அந்த காரியங்களை படிக்கணும். வேதத்தை படிக்கும்போது இதெல்லாம் நடந்திருக்கேன், ஏன் கர்த்தர் எனக்கு இது மாதிரி செய்வார்? நோவாவுக்கு செய்கிறாரு, ஆபிரகாமுக்கு செய்கிறாரு, ஈசாக்குக்கு செய்கிறாரு, யாக்கோபுக்கு செய்கிறாரு, யோசேப்புக்கு செய்கிறாரு, ஆதிபக்தர் தாவீதுக்கு எல்லாருக்கும் செய்கிறாரு. இதெல்லாம் படிக்கும்போது இவையெல்லாம் என்னவா இருக்கான்? நமக்கு சாட்சிகளாக இருக்குது. அந்த சாட்சிகள் தான் நமக்கு என்னவா இருக்கான்? சத்தியமாக இருக்கிறது. லைக் பாருங்க, நம்ம பேர் சாட்சியானா அவன் வேற என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான். ஆனால் எது சாத்தியம் தெரியுமா? இந்த மாதிரி கர்த்தர் இவ்வளோ அந்த ஆதி பக்தர்கள் தேவன் செய்திருக்கிற அந்த ஒவ்வொரு காரியங்களும் அதை சாட்சியாக தேவன் இந்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அந்த சாட்சிகள் நமக்கு என்னவா இருக்கான்? சத்தியமாக இருக்குது. மற்ற மனுஷன்லாம் ஒரு மாதிரி சொல்கிறான், ஆனால் இதெல்லாம் இது அவனுக்கு செஞ்சிருக்கு. நோவா கர்த்தர் செஞ்சிருப்பாருனா பாருங்க, தாவீதுக்கு கர்த்தர் செஞ்சிருப்பாருனா பாருங்க, தானியேல் பாருங்க, எல்லா ஆதிபக்தர்களும் கர்த்தர் செஞ்சிருப்பாருனா நிச்சயமா உங்களுக்கு எனக்கு செய்வார். செய்வாரா? செய்ய மாட்டாரா? செய்வார். பாருங்க, ஊரெல்லாம் அழிவுக்குள்ள போகுது, ஊரெல்லாம் அழிக்கப்படுது, ஆனால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளையிலே இங்கே பாருங்க, வேதம் சொல்லுது, அவருடைய வசனத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதும் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியும் ஆக்குகிறது. பேதையை என்ன செய்தான்? ஞானி ஆக்குது. நான் சொல்கிறேன் பாருங்க, ஞானினா ஆண்டவருடைய பிள்ளை தான் ஞானி. ரொம்ப பேர் பாருங்க, ஞானினா எங்கே இமயமலையில் உட்காந்துட்டு எனக்கு நான் புஜாதி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு அது பூரா கஞ்சிலாம் மலை இதையும் பாடு உட்காந்துட்டு இருக்கிறான். இதுதான் ஞானியா? இது ஞானி கிடையாது. இது வந்து ஞானமே இல்லாத ஒரு விஷயம். ஒரு குடும்பத்தை நடத்த தெரியலனா அவன் வந்து என்ன ஞானி? ஒரு நல்ல ஒரு பஞ்சாதியை, ஒரு பிள்ளைய, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்காம இவன் பாட்டுக்கு சன்னியாசம் போய் எங்கேயா உட்காந்துருக்கு பேர் வேற ஞானியா? இது இதெல்லாம் ஞானி இல்லைங்க. நல்ல குடும்பத்தை அற்புதமாக நடத்தக்கூடியவன் தான் நான் ஞானி. பிள்ளைகளை அருமையாக வளர்க்கக்கூடியவன் தான் ஞானி. கர்த்தர் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, இங்கே சொல்கிறார் பாருங்க, பேதையை என்ன செய்தான்? ஞானியும் ஆக்குகிறது. இந்த வசனம் வந்து பேதையை ஞானி ஆக்குதான். அப்போ ஒருவேளை சில விஷயங்கள் நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். சில விஷயங்கள் தெரியாமல் கூட இருக்கலாம். சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் பஞ்சாதி வந்து புருஷனை போட்டு என்ன பண்ணுற முறையில், நான் சொல்கிறேன் ஒரு தமிழில் சொல்லலாம், கரிச்சு கொட்டிகிட்டு இருக்குது. ஒரு மாதிரி நோயின்னு பேசிட்டு பாருங்க. சில அம்மா இருக்கு பாருங்க, கோபம் வந்தால் அந்த குழம்பு செய்கிறது டமார்னு போடுது, கீழே போடுது. அந்த தட்டை எடுத்து டம்னு ஒரு அட்டி சோறு போடும் போதே அந்த பதறி போகிறான் மனுஷன். அடக்கடவுளை, இதனடா அது சாப்பிட வந்தால் இந்த பாடாக இருக்குது அப்படின்ட்டு இல்லையா? இதெல்லாம் வந்து ஞானமா? ஞானமே கிடையாதுங்க. இதெல்லாம் அறிவு கட்டணும். என்ன செய்யணும்? ஞானம்னா என்ன பண்ணால், ஒரு ஆள் ஒரு வேளை சண்டை வந்துருச்சு, ஒரு வேளை கோமே இருக்குன்னு வச்சுங்க, என்ன பண்ணணும்? அதை அற்புதமாக டீல் பண்ண கற்றுக்கணும். எப்படி கற்றுக்கணும் அப்படின்னா பாருங்கள், அந்த கோபத்தை நல்லா தனிகிற மாதிரி வாங்க ஒரு ஜோம் பண்ணுவோம். நான் நினைக்கிறேன் அவங்களுக்காக ஒரு தனியாக உட்காந்து போய் ஜோம் பண்ணலாம். என்ன செய்யலாம்? ஒருவேளை ஒரு கணவனுக்கு வந்து பிரச்சனை, ஒரு மனைவிக்கு ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சின்ன கசப்பு இருக்குது, ஓகே, என்ன பண்ணணும்? போய் உட்காந்து என்னை மனைவிக்கு, ஆண்டவரே என்னது அப்படியே மனதை மாற்றுங்க ஆண்டவர், எவ்வளோ ஆசுரைங்க ஆண்டவர், இந்த கோபத்திலிருந்து விடுதலை ஆகட்டும் அப்படின்னு ஒரு சின்ன ஜோம் பண்ணலாம். இல்லைன்னா கொஞ்ச நேரம் சண்டை போடுற ஆளுக்கு ரெண்டும் கத்தும், காய்ன்னு கத்தும். பார்த்துருக்கீங்களா? கத்தி அந்த குடும்பமே ஊரே பார்க்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து கடவுளுக்கு சாட்சியான விஷயமா? கிடையாதுங்க. என்ன பண்ணணும் தெரியுமா உங்களுக்கு? உட்காந்துட்டு ஒழுங்காக ஜோம் பண்ணணும். ஜோம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜோம் பண்ண கற்றுக்கணும். இதெல்லாம் வந்து ஞானம். ஞானம் பாருங்கள், ஞானமாக இருக்கும்போது தான் கடவுள் நல்ல குடும்பத்தை வெற்றியாக நம்ம நடத்த முடியும். அப்போ ஞானன்றது வந்து பாருங்கள், வந்து ஒரு காரியத்தை வந்து அஞ்ஞானிமாய் நம்ம செய்யக்கூடாது. சிலர்லாம் வந்து தூண்டி விடுவான், என் பஞ்சாதி கூட அப்படித்தாங்க அந்த மாதிரி தாங்க அந்த பொம்பளையில் ஒரு போடணுங்க, அடக்கி வச்சுக்கிறணுங்க அப்படின்னு பேசுவான். இதெல்லாம் வந்து ஞானமா? அது சில குரூப் இருக்குது, பஞ்சாதி போச்செல்லாம் கேட்கக்கூடாது சார், உன் பேச்சை கேட்டு நாசமாக போகிறது. சிலர்லாம் பாருங்க, அப்படி போய் இப்படி சிலர்லாம் சொல்லுவான் பாருங்க, சொல்லுவான் எப்போ பார்த்தாலும் 4 பஞ்சாதி போயிட்டு அந்த அம்மா சொல்கிறதான் சார் கேட்குறாரு அப்படின்மா. நல்லா தெரிஞ்சுங்க, யாராவது கல்யாணம் ஆனாலும் திரும்ப போய் அந்த ஃப்ரெண்டு சொன்னால் இவன் சொன்னால் அவன் சொன்னால் விட்டுருங்க, மறந்துடுங்க. உண்மையாகவே திருமணமான பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருக்குன்னா உங்கள் மனைவி தான்.
உங்கள் கணவன் தான். அவர்கிட்ட தான் நீங்கள் உண்மையான காரியங்களை ஷேர் பண்ணிக்கணும். அங்கே போய் ஒளிவு முறையெல்லாம் வச்சுட்டு என்னமா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது நல்லா இருக்காது, போச்சு, எல்லாமே இதாக போயிடும். அப்போ என்ன எது ஞானம் அப்படின்னா இதெல்லாம் வந்து கற்றுக்கணுங்க. இதுதான் ஞானம். எங்கேயாவது என்னதான் கற்றுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு அலையக்கூடாது, யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு ஏற்றுக்கிட கூடாது. ஞானன்றது இதுதான் ஞானம். சரியான காரியங்களை வேதத்திலிருந்து எடுத்து அந்த சரியான விதத்தில் அதை கையாண்டு அவங்கள வந்து அந்த நேரத்தில் வந்து பாருங்கள் ஒரு என்ன பண்ணணும், சமானப்படுத்தி அதுக்காக ஜெபம் பண்ணி, ஒருவேளை அவங்க மேலே தப்பாக கூட இருக்கலாம். ஒருவேளை சில நேரங்களில் எல்லோரும் பர்ஃபெக்ட் கிடையாது, எல்லோரும் நம்ம ரொம்ப கரெக்டாக இருக்கோமா? இல்லை, யாரும் குற்றம் சொல்லவே கூடாதுங்க. சங்கீதம் 119ஆம் அதிகாரம் சீக்கிரம் எடுங்க, சில வசனங்கள் கடகடன்னு போகலாம். 30வது வசனத்துக்கு வாங்க. உம்முடைய வசனத்தின் எனது பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளாக்கும். பாருங்க, என்னது உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் கிடையாது, உம்முடைய வசனத்தின் பிரவேசம். உம்முடைய வசனத்தின் கிரயப்பிரசவத்தை வச்சுக்கோங்க. அது என்னது? கிரயப்பிரசவமாக வச்சுக்கோங்க. இந்த புது வீடு கட்டி உள்ளே போகிறாங்கல்ல, அந்த மாதிரி பிரவேசம் வச்சுக்கோங்க. அது நல்லா ஞாபகம் இருக்கும். அங்கே சொல்கிறார் பாருங்க, உம்முடைய வசனத்தின் பிரவேசம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளாக்கும். என்ன செய்யும்? வசனத்தை வந்து நீங்கள் கேட்கும் போது அது கேட்க என்ன பண்ணுதான், நமக்குள்ளே பிரவேசிக்குதான், உள்ளே போகுதான். உள்ளே போய் என்ன பண்ணுதான், அது என்ன செய்தான் பாருங்க, அது வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவனாக்குதான். பேதையாக இருக்கிற ஒரு சில விஷயங்கள் நமக்கு செய்ய தெரியல, ஒரு சில முடிவுகளை எடுக்க முடியல, இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னும் போது இந்த வசனம் வந்து நமக்குள்ளே என்ன பண்ணுதான், நமக்குள்ளே உள்ளே போய் நமக்குள்ளே ஒரு பெரிய கிரியை செய்தான். எதை எப்படி செய்யணும், எதை எப்படி செய்யக்கூடாது, இதை இப்போ தான் செய்யணும், இதை இப்போ செய்யக்கூடாது. இதெல்லாம் வந்து கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப நேர்த்தியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 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 பாருங்கள், இந்த வசனத்தினுடைய பிரவேசம் உள்ளே வரும்போது என்ன ஆகிடுதுன்னா, நம்மளை அந்த பேதையில் இருந்து, அந்த புத்தி இல்லாத நிலையில் இருந்து நம்மளை என்ன பண்ணுது, விடுதலையாக்கி நம்மளை ஞானியாக மாற்றுகிறது. ஒவ்வொரு காரியத்தையும் ஞானமாய் என்ன பண்ணுறோம், திட்டமிடுகிறோம். ஞானமாக என்ன செய்கிறோம், திட்டமிடுகிறோம். இப்போ ஞானமாக திட்டம் போது பாருங்கள், நம்ம என்ன ஆகிறோம்னா ஒவ்வொரு காரியங்களையும் நிதானமாக வந்து என்ன செய்கிறோம். நான் சொல்கிறேன், சில நேரங்களில் கையில் பணம் வருதுன்னா பணத்தை கொண்டு போய் சிலரெல்லாம் பாருங்கள் சம்பாதிக்கிற பணத்தை பூரா அப்படியே காலி பண்ணிடுறது. எந்த ஒரு சேமிப்பு எதுவுமே கிடையாது. அப்புறம் ஏதாவது ஒரு தேவைன்னு வரும்போது யார்கிட்டயா போய் நின்றுட்டு சார் உதவி செய்யுங்க சார் இப்படிங்கன்னு பேச வேண்டியது. நான் சொல்கிறேன், ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாகவே ஒரு நல்ல சேமிக்கக்கூடிய மக்களாக மாற வேண்டும். ஏன்னா யோசேப்பு மாதிரி ஒரு ஞானியை நீங்கள் பார்க்குறது பயங்கர அற்புதமான ஒரு ஞானி அவன் இல்லையா? அவன் சேமிக்கிறத கற்றுக்கிட்டான். எப்படி கற்றுக்கிட்டான் பாருங்கள், முழு உலகத்துக்கும் பஞ்சம் வருதுங்க. அவன் சொல்கிறான், அந்த எகிப்து ராஜாவோட சொல்கிறான், 7 வருஷம் தேசத்தில் வந்து பஞ்சம் வரும், செழிப்பு வரும். அந்த செழிப்பு உள்ள காலங்களில் நீ என்ன பண்ண போகிற, எல்லா தானியங்களை அந்த மக்கள் சாப்பிட்ற அளவுக்கு அவங்க வந்து வச்சுக்கிறட்டும், மீத உள்ளதை பூரா என்ன செய்ய நீங்கள் வந்து கொடுக்கட்டும் அப்படின்னு கொடுக்க வச்சு அங்கே வந்து குடவுன் கட்டி விடுறான். அவன் தான் முதல் முறையாக அந்த குடவுன் சிஸ்டத்தை கொண்டு வந்தாலே. எவ்வளோ பெரிய ஒரு ஞானம் பாருங்கள். பைபிளை படிக்கிறவங்க பூரா கிறுக்கு பையன் நினைக்கக்கூடாது. அநேகர் அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. பைபிள் படிக்கிறவங்களாம் எதுவுமே சேர்த்து வைக்கக்கூடாது, ஒரு பைசா நமக்கு வேணாம், இன்னைக்கு செத்தா நேராக இன்னைக்கு செத்தா பரவாயில்ல, இன்னும் 50 வருஷம் வாழணுமா இல்லையா? என்ன சொல்கிறீங்க? அப்போ அங்கே வந்து போனால் அதுக்கு பணம் வேணும், எல்லாத்துக்கும் பணம் வேணுங்க. எல்லா இன்னைக்கு வந்து பணம் இல்லாமல் எதுவும் நடக்கிறது இல்லைப்பா. பணத்தை வந்து நம்ம வந்து சேர்த்து வைக்கிறது ஒரு பெரிய ஞானம். நீங்கள் வாட்டுக்கு வந்து வர்றதை பூரா எல்லாம் சாப்பிட்டுட்டு அதை வாங்கினேன் இதை வாங்கினேன் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன். இன்னும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், யாராவது இந்த கடை வாங்குற விஷயத்தில் ஒருவேளை சில பேங்க்ஸ்லையோ நீங்கள் ஏதோ ஒரு சில நேரங்கள் லோன் கூட வாங்கினீங்கன்னா முதல்ல உங்களால் அதை கட்ட முடியுமான்னு சொல்லி யோசிங்க. மிக கேர்ஃபுல்லாக இருங்க தேவனுடைய பிள்ளைகளே. உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் எவ்வளவு, உங்களுடைய குடும்பத்துக்கு எவ்வளவு செலவாகுது, உங்களுடைய வீட்டுக்கு எவ்வளவு செலவாகுது, இது போக உங்களால் என்ன பண்ண முடியாது, அதை கொடுக்க முடியுமான்னு பல முறைகள் யோசிங்க. அதுக்கு பிறகு ஒரு பிளான் எடுங்க. சரியா? செஞ்சுட்டு கடைசி சிலர்லாம் பாருங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ அன்றைக்கே எனக்கு யாரும் சொல்கிறதுக்கு ஆளாமல் போச்சுங்க. நான் சொல்கிறேன், ஆள் இருக்குங்கப்பா, உங்களுக்கு சொல்கிறேன், ஆளுடைய அவசரத்தின்படி உங்களுக்கு சொல்ல ஒரு ஆள் வச்சுருக்கிறார். நீங்கள் நிதானமாக வந்து முடிவு எடுக்கணும். சேமிக்கிறது எந்த காரியங்களாம் சம்பாதிக்கிறது பூரா எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு கடைசி பாருங்கள், சிலர்லாம் பொம்பளை பிள்ளை வச்சுருக்காங்க, எந்த சேமிப்பும் இல்லாமல் நகை விலை ஏறிடுது பாஸ்டர், 1 லட்சம் ஆயிடுச்சு பாஸ்டர், 1 லட்சத்தை தாண்டிடுச்சு பாஸ்டர். நீங்கள் சேமிச்சிங்கன்னா 1 லட்சம் இல்லைங்க, 2 லட்சம் போனால் கூட உங்களால் வாங்க முடியும். கர்த்தர் செய்வார், அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க. பொருளாதாரங்களாம் மாறும், கடவுளெல்லாம் மாற்றுவார், ஒன்றும் இல்லை, அதெல்லாம் வந்து மாறும். இது அப்படியே இருக்க போகிறதுல நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் என்ன செய்வாருங்க, கட்டளை இடுவார். அதெல்லாம் நம்ம நம்ப விசுவாசிப்போம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் ஞானம். இந்த ஞானத்தை வந்து ஞானத்தின்படி செய்ய என்ன செய்ய கற்றுக்கொள்ளணும். அங்கே சொல்கிறாரு, அந்த
பாருங்க பாருங்க 30ஆம் வசனத்துல பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, உம்முடைய வசனத்தின் பிரவேசம் வெளிச்சம் வந்து பேதைகளை உணர்வுள்ளவனாக்கும். உணர்வு கொடுக்கும் கர்த்தர், உணர்வு கொடுப்பாரு. நீ இதை இதை செய்யக்கூடாது, நீ இதை செஞ்ச நான் மாட்டிக்கிடுவ, இதை செஞ்ச நீ என்ன பண்ணி மாட்டிக்கிடுவ அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்கு பாருங்க இந்த சச்சனம் கண்டோம். கடவுளை எங்களை எவ்வளோ அழகாக நடத்தினார் பாருங்க. ஒரு ஆள் வந்து சொன்னார், பாஸ்டர் இது எல்லாம் இடிச்சு போட்டு அங்கே பக்கத்தில் ஒருத்தர் கூரை போட்டுருந்தான் பாருங்க, அங்கே போய் எல்லாம் நம்ம நடத்தணும் ஒரு ஆள் எனக்கு ஐடியா கொடுக்குறாரு. நான் யோசித்தேன், இது வேற இருந்தாலும் எவ்வளோ நாளைக்கு கொடுப்பானோ தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு ஐடியா வச்சு பாருங்க, இந்த கூரை இப்படியே இருக்கட்டும், இந்த கூரை இப்படியே இருக்கட்டும், ஆனால் என்ன பண்ண போகிறோம், சைடில் ஃபுல்லாக வந்து என்ன பண்ண போகிறோம் கட்ட போகிறோம், அஸ்திவாரம் போடுவோம்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய ஒரு கடவுள் ஒரு ஞானம் பாருங்க. அந்த உண்மையில இது கடவுள் தான் செய்கிறாரு. நடுவில் சர்ச்சை நடந்துகிட்டே இருக்கு, சைடில் பூரா என்ன பண்ணிட்டு இருக்கோம், பூரா பாருங்க ஃபவுண்டேஷனை எழுப்பி சவர் இது வரைக்கும் வந்துருச்சு பாருங்க, மேலே வரைக்கும் வந்துருச்சு. அப்போ நான் இது எந்த இன்ஜினியர்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க, நான் என் மனைவி செஞ்சோம், கரெக்டாக இதை வந்து ஒரு லெவல் வரைக்கும் வந்துடும், அந்த ஒரு லிண்டல் மேலே வரைக்கும் வந்துடும். மேலே வர்றப்ப அடுத்த வாரத்தில் வந்து நம்ம ஷெட்டு போட போகிறோம், ஆஸ்பெட்டாஸ் போட போகிறோன்னா என்ன பண்ண போகிறோம், இந்த வாரமே நம்ம ஆளுகளை வச்சு எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், பிரித்து தூக்கி போட போகிறோம். தூக்கி போட்டுட்டு அடுத்த வாரம் நம்ம வர்றதுக்குள்ள என்ன பண்ணிடணும், என்ன சொல்லுங்க, ஆஸ்பெட்டாஸ் பிடிக்கிறப்ப நம்ம ஆளு உட்காந்து எல்லாம் போயிடலாம், ஆஸ்பெட்டாஸ் அடுத்த வாரத்துல போட்டுடணும், ஏன்னா அது மழை காலம் வச்சு மாட்டிக்கிறோம் நம்ம. எப்படிங்க இந்த பிளான் எவ்வளோ நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு, 2 ஆண்டுகள் 2 வருஷம் பக்காவாக பிளான் பண்ணி போயிட்டே இருக்கிறோம். சார் வருது, எனக்கு கையில் பணம் வரும், ஒரு 50,000 வரும், ஒரு 1,00,000 வரும், சுற்றியில் அப்படி வேலை பார்ப்போம், அப்புறம் ஒரு மாதம் அப்படி பேக்கில் நிப்பாட்டுவோம், இப்படி போயிட்டு இருக்குங்க சர்ச்சு. அப்போ நான் பாட்டுக்கு எல்லாத்தையும் இடிச்சு போட்டுட்டு அவன் இடம் கொடுப்பாங்கன்னா அங்கே தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சு, பெரிய கூத்தம் தான். எவ்வளோ ஒருத்தர் பாருங்க தீ வச்சு விட்டா பாருங்க, அது எரிஞ்சு ஒன்றுமே ஒரு செகண்ட் எல்லாம் காலியாக போச்சு. அங்கே போய் நமக்கு நடந்த இடத்த கொடுத்து இதெல்லாம் நமக்கு தெரியாது பாருங்க. கடவுள் பாருங்க ரொம்ப ஞானமுள்ள ஒரு தேவனுங்க. ஒருத்தர் வந்தார், ஒருத்தர் சொல்கிறார் என்கிட்ட வந்து, சார் எனக்கு ஒரு ஏக்கர் நிலம் வைக்கணும், அந்த நிலம் வச்சுன்னு சொன்னால் இந்த ஹாஸ்பிட்டல் போடுறதுக்கு நான் உங்களுக்கு 1,00,000 கொடுத்துறேன் அப்படின்ட்டார். நல்ல மனுஷன் கொடுக்குற ஆள் தான் அவர். நான் யோசித்தேன், ஒருவேளை தான் கொடுக்காம போயிட்டா நான் என்ன பண்ணுறது, எப்படிலாம் யோசிக்க வேண்டியிருக்கு பாருங்க. அந்த டைமில் எனக்கு 1,00,000 பெரிய அமௌண்ட் இல்லை. நான் யோசித்தேன், இருந்தாலும் ஒருவேளை கொடுக்காம போயிட்டானா என்ன பண்ணலாம், ஒருவேளை இது அவிசுவாசம் நான் எடுத்துக்கல, கொடுக்கலாம், ஒருவேளை கொடுக்கலைன்னா என்ன பண்ணுறது அப்படி நான் பாருங்க. நான் உடனே யோசித்தேன், சரி ஒருவேளை நீ கொடுக்கலைன்னா அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு அதுக்கு தனியாக வந்து ஒரு அமௌண்ட்டை சேமிக்க ஆரம்பிச்சாங்க ஹாஸ்பிட்டல்ஸ் போடுறதுக்கு. அந்த ஆள் கடைசியாக நான் சர்ச்சு கட்டி நம்ம டெடிகேஷன் பண்ணுற வரைக்கும் அந்த நிலத்தை வைக்க முடியல, போச்சு. என்ன கூத்து பாருங்க, நிலத்தை விற்கவே முடியலங்க. அப்போ அவர் என்னைக்கு கொடுக்குறது, என்னைக்கு நம்ம வந்து இதை போடுறது, இதெல்லாம் வந்து இதுக்கு பேர் தான் ஞானம். கர்த்தரோட சத்தத்தை கேட்கணுங்க. ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் செய்யும்போது மிக ஞானம், இதுதான் ஞானம். ஒரு காரியத்தை நீங்கள் இது வந்து சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு உதாரணமாக சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்க, நீங்கள் ஒரு தொழில் அதெல்லாம் பண்ணும்போது இது என்னால் முடியுமா, செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்து செய்ய நம்ம கேட்டு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் பாருங்க. அப்போ அந்த ஞானத்தை வந்து கர்த்தர் தான் கொடுக்க முடியும். கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார், நிச்சயம் கொடுப்பார். சரி, அதுக்கு அது மட்டும் இல்லாமல் நீதிமொழிகள் சொல்றாரு. எடுங்க நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம், சீக்கிரங்க 11-12 வசனங்களை நாம் வாசிப்போம். 27ஆம் அதிகாரத்தில் 11-12 வசனங்களை வாசிப்போம். என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவனாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. என்ன சொல்றாரு என் மகனேன்னு? கர்த்தரை சொல்றாரு. மகனேனா யாரை பார்த்து? நம்மள தான் சொல்றாரு. மகனே, மகளே, என்னை நிந்திக்கிறான். ஒரு குரூப் சொல்றான், ஐயோ ஏசுநாட்ட போயிட்டியா, நீ தேடினமா தான், ஒன்றும் நடக்க போறதில்ல. இவ்வளவு நாள் வரைக்கும் அந்த சாமியை கும்பிட்டுட்டு இருந்தேன், இப்போ புதுசாக ஏசுநாட்ட போய் அல்லேலூயா போட போயிட்டியா அப்படின்னு சிலர் என்ன செய்வான், நிந்திப்பானா. என்ன செய்வானாங்க? நிந்திக்கிறான். அப்ப நிந்திக்கும் போது நம்ம என்ன செய்யணுமா, அவன் நிந்தனைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழாம ஞானமா வாழும்படி கற்றுக்கொள்ளணுமா. அங்க சொல்றாரு, அங்க பாருங்க சாலமோன், என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் என்னது உத்தரவு கொடுக்கத்தக்கதாக என்னை சிலர் கேலி பண்ண வர்றான். என்ன கேலி பண்ணுவான் அப்படின்னா, என்னது உங்க ஆண்டவர் இதை பண்ணிடுவாரா, உங்க ஆண்டவர் அதை பண்ணிடுவாரா, புதுசா அங்க போய் சேர்ந்துட்டியே, நீ நல்லா இருவியா, உனக்கு பொண்ணு கிடைக்குமா, மாப்பிள்ளை கிடைக்குமா அப்படின்லாம் பேசுறானே. அந்த மாதிரி பேசும்போது அந்த நிந்திக்கிறவனுக்கு நீ பதில் சொல்றதக்க அளவுக்கு உனக்கு ஞானம் வேணும்ன்றார். உனக்கு என்னது ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. 11 பாருங்க மீண்டுமா, நீ ஞானவனாகி என் இருதயத்தை என்ன பண்ணு சொல்லுங்க,
சந்தோஷப்படுத்து. என்னன்னா நம்ம ஞானமா நடக்க நடக்க கர்த்தருக்கு சந்தோஷம் தாங்க. நம்ம வெற்றி பெற அவருக்கு சந்தோஷம் தான். அந்த அந்த ஞானத்தில் அடுத்த வசனத்துக்கு வரும்போது சொல்றாரு, விவேகி ஆபத்தை கண்டு என்ன செய்யறானா, மறைந்து கொள்கிறான். பேதைகளோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். விவேகி யாரு? ஆண்டவருடைய பிள்ளை தான் விவேகி. மற்றவெல்லாம் பாருங்க, எதுல என்ன நடக்குது ஒண்ணுமே புரியாம போயிட்டு இருக்கிறான். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா இங்க சொல்றாரு, விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான். சில ஆபத்துகள் இந்த உலகத்துல இருக்குது. ஆனால் என்ன பண்றானா, அவைகளை கண்டு மறைந்து கொள்கிறானா. பேதைகளோ நெடுக போய் என்ன செய்யறாங்களாம், தண்டிக்கப்படுகிறார்கள். ஞானம் சொல்லும், அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணாத, அதில் போய் பணத்தை போடாத, எது உனக்கு நல்லா வரும்னு கொஞ்சம் யோசி செய், ஜோமன்னு அப்படின்னு ஞானம் கற்றுக் கொடுக்கும். அப்போ தேவனுடைய பிள்ளையிலே நல்லா கவனிங்க. இங்கே சொல்றாரு 27 அந்த 12 விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான், பேதைகளும் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். விவேகி நம்மளோட ஏன்ட வந்து ஒருத்தர் சொல்கிறான், சார் ஒரு 5 லட்சம் போடுங்க, உங்களுக்கு மாதம் 50,000 கொடுத்துறேன். நான் என்ன யோசிப்பேன், அவனை பக்கத்தில் விரட்டி விட்டுருவேன் நான். பாருங்க, இன்னும் ஒரு சில வசங்களுக்கு நம்ம போவோம். எடுங்க நீதிமொழியில் 23ஆம் அதிகாரம் எடுங்க, அப்படியே எடுங்க. நீதிமொழியில் 23. நீ பாருங்க, நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழுவான். பிள்ளைகள் இருக்கும்போது பிள்ளைகள் வந்து பாருங்க, சில நேரங்களில் அவங்களுக்கு நல்ல ஜோம் பண்ணுறோம், அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம் இல்லையா, என்ன நம்ம செய்கிறோம். ஆனால் அவங்க போகிற நோக்கத்துக்கெல்லாம் நீங்கள் விட்டுறக்கூடாது. அங்கே சொல்கிறாரு பாருங்க, என்ன சொல்கிறாரு, நீதிமானுடைய தகப்பன் யார்? நம்ம பிள்ளைகளை பற்றி அவங்களும் நீதிமான் தான். நம்ம யாரு? நம்ம நீதிமான். நம்ம பிள்ளைகளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வர்றாங்க, அவங்கள யார் தான்? நீதிமான் தான். சொல்றாரு, நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான். பிள்ளையை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். பரவாயில்ல, என் பிள்ளை இந்த சபையில் வந்து ஆராய்க்குது, அந்த வசனத்தை கேட்குது, எனக்கு முன்னாலே சபைக்கு வர ரெடியாக இருக்குதே, எவ்வளோ என் பிள்ளை, கடவுள் எவ்வளோ என் பிள்ளையை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு பெரிய சந்தோஷம் வருதான் பாருங்க. நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுகிறான், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனாலே மகிழ்கிறான். நல்லா கவனிங்களேன், ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற பிள்ளை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிள்ளை ஞானமுள்ள பிள்ளை. அந்த பிள்ளை நீங்கள் வர்றதுக்கு முன்னால் என்ன வரணும், பிள்ளைக்கு சபைக்கு போகணுன்ற அந்த வாஞ்சை வருது பார்த்தீங்களா, அது ஞானமுள்ள பிள்ளைங்க. அந்த பிள்ளையை பெற்ற ஒரு தகப்பன் தாயிருக்கான வந்து மகிழ்வானா. ஒரு நாள் இன்னைக்கு ஒருவேளை ஒரு மாதிரி சாதாரணமாக தெரியலாம், ஆனால் ஒரு நாள் அந்த பிள்ளையினால் ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படும், ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். என் பிள்ளையை கடவுள் இவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்கிறாரே. அப்போ நான் சொல்கிறேன், ஒவ்வொரு தாய் தாப்பனுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், பிள்ளைகளை எந்த அளவுக்கு இந்த ஆண்டவர்களை கொண்டு வரணுமோ அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்கிறேன், என் பிள்ளை வரணும்னு சொல்லி ஆண்டோட சமூகத்தில் நில்லுங்க, ஜெபம் பண்ணி அவங்களுக்காக. அவங்கள அடித்து நீங்கள் கொண்டு வர முடியாது, சில நேரங்களில் அவங்கள திட்டி உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே என் பிள்ளைகளை நீங்கள் கொண்டு வாங்க ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் நல்லா, அந்த பிள்ளைகளுக்கு நீர் எதிர்காலத்தை கொடுக்கணும், அது ஞானமாக அந்த உலகத்தில் பெரிய பெரிய காரியங்களை சாதிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்னைக்கு ஜெபித்து அந்த பிள்ளைகளை உங்களுக்கு முன்னால் அந்த பிள்ளைகள் ஓடி வரக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணுங்க, ஆண்டவரை கொண்டு வழி நடத்தணும். பாருங்க, சொல்லப்பட்டிருக்கு, நீ பாருங்க, அண்ணாது நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுகிறான், ஞானமுள்ள பிள்ளை பெற்றவன் அவனால் மகிழ்வான். ஏன்னா இந்த வசனத்தை அவன் கேட்குறானே, அவன் திரும்ப இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறேன் பாருப்பா. நீங்கள் போய் பிள்ளைகிட்ட போய் இங்கே போக கேட்க மாட்டான், ஆனால் நான் பிரசங்கம் பண்ண நடந்துடும். ஏன்னா இங்கேருந்து பாஸ்டர்ல சொல்கிறாரு, நடக்கும் பாருங்க, நடக்கும். ஏன்னா பாஸ்டர் சொல்லலை, பாஸ்டர் யார் பேசுறதுங்க, கர்த்தர் பேசுகிறாரு. ஒரே ஒரு வார்த்தையாவது அவனை போய் டச் பண்ணிடும், ஒரு வார்த்தை அவனை சரி பண்ணிடும், அந்த மாதிரி நடந்துடும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தையை வந்து அந்த பாருங்க, வந்து அந்த பிள்ளைகள் வந்து ஞானமுள்ள ஒரு பிள்ளைகளாக இருக்க முடியும். பாருங்க, இதை பற்றி 1 கொரிந்தியர் 1:31 சொல்றாரு. நான் சொல்கிறேன், இந்த வசனம் சொல்கிறேன்னு எழுதிங்க. 1 கொரிந்தியர் 1:31 சொல்றாரு, இயேசுவே அவரே நம்முடைய ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவர் தான் நம்முடைய ஞானம். அந்த ஞானம் அந்த ஞானம் நமக்குள்ள இருக்கிறபடினால ஒவ்வொரு காரியங்களையும் ஞானமாய் நம்மளை என்ன பண்ண முடியும், திட்ட முடியும், செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் சொல்றாரு, பிரசங்கி 10ஆம் அதிகாரம் எடுங்க, 10ஆம் வசனம் பாருங்க. 10ஆம் வசனம், இரும்பு ஆயுதம் பாருங்க, இரும்பு ஆயுதம் வந்து மழுங்காமல் இருக்காதை ஒருவன் மழுங்கலாக இருக்காதை தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகிக்க பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவையாய் செய்வதற்கு என்ன பண்ணுமா, ஞானமே பிரதானம். என்ன சொல்ற பாருங்க. இப்போ அதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை உங்களுக்கு சொல்கிறேன். 2 பேர் விறகுவெட்ட போயிருந்துருக்கான் பாருங்க. விறகுவெட்ட போயிருக்கிறான். ஒருத்தன் வந்து பாருங்க, உடம்ப பாருங்க பயங்கரமாக உழைக்கிறாள். 2 பேரும் உழைக்கிறாள் தான். ஆனால் ஒரு ஆள் கொஞ்சம் புத்திசாலி. அவன் என்ன பண்ணான் பாருங்க, அவனுக்கு ரொம்ப பெரிய பலன்லாம் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுன்னு சொல்ல முடியல.
கொஞ்சம் பரவாயில்ல அந்த மாதிரி இருக்கான். ஆனால் விறகு வெட்டி தான் சாப்பிடணும். 2 குடும்பமே அப்படி தான். அப்போ என்ன பண்ணுவான் பாருங்கள், அந்த நல்ல பலசாலி இருக்கானே அவன் போய் விறகு வெட்டுற கோடாலி எடுத்துகிட்டு போய் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பாருங்கள் வெட்டிகிட்டே இருப்பானாம்பாங்க. வெட்டிகிட்டே இருப்பானா, வெட்டி வெட்டி போட்டுட்டு இருப்பானா பாருங்கள். ஆனால் இந்த கொஞ்சம் பலவீனமான ஒரு ஆள் இருக்கானே அவன் கொஞ்சம் புத்திசாலி. அவன் என்ன பண்ணுவான் பாருங்க, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போய் உட்காந்துப்பானா. அந்த விறகு வெட்டுறதை விட்டுட்டு உட்காந்துப்பானா. உட்காந்துட்டா பாருங்க, ஈவினிங் சாயங்காலம் ஆச்சுன்னா இந்த காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் விடாமல் வெட்டினானே என்னது, அந்த ஆள் ஒரு விறகு வெட்டினதை விட இந்த 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போய் உட்காந்து வெட்டுறான் பாருங்க, அவன் விறகு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறான். என்னங்க பண்ணான் அந்த 1 மணி நேரத்தில் அப்படின்னா, போய் அந்த 1 மணி நேரத்தில் அந்த கோடாரியை எடுத்து நல்லா தீட்டுவானான் பாருங்க. போட்டு அப்படியே தீட்டிகிட்டே இருப்பானான். தீட்டினா இவன் 10 வெட்டு வெட்டும் போல இவன் ஒரே வெட்டில் காலி பண்ணிடுறான். அதுக்கு பேர் தான் என்னதுங்க, ஞானம். நான் சொல்கிறேன் இந்த கூட்டம் அந்த மாதிரி ஞானமான கூட்டம். ஏன் சொல்கிறேன் தெரியுமா உங்களுக்கு, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அவன் நல்லா தின்னுவிட்டு சினிமாவுக்கு போயிட்டு நல்லா தண்ணியை போட்டு அவன் மாதிரி ஆள் படுத்திருக்கான். அவன் யாருன்னா அந்த பலத்தை உபயோகப்படுத்துகிற மாதிரி. ஆனால் இந்த கூட்டம் இருக்கே, இது பலவீனமாக கூட்டம் கிடையாது, இது ஞானமுள்ள கூட்டம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் ஆண்டவர்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா, இந்த கூட்டம் தான் ஞானமுள்ள கூட்டம். இந்த கூட்டத்துக்கு என்ன விஷயம் தெரியுது, இது ஆண்டவர்கிட்ட போய் நேரத்தை செலவிட்டா ஒரு காரியத்தை ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அவன் பூரா உழைக்கிறான். ஒரு ஆள் கேட்டாரான் பாருங்க, ஒரு பாஸ்டர் போய், ஏயா ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அங்கே போய் அல்லேலூயா சோத்திரம் அப்படின்றீங்க, 2 மணி நேரத்துக்கு போய் எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டாரான் பாருங்க. அவர் உடனே அந்த பாஸ்ட் சொன்னாராம் பாருங்க, பாஸ்டர் போய் கேட்டிருக்காரு, 2 மணி நேரம் நீங்கள் மக்கள்லாம் கெடுக்குறீங்க சார், எல்லோரும் வர வச்சுட்டு அல்லேலூயா சோத்திரம்ன்றுக்கிட்டே இருக்கீங்க, 2 மணி நேரம் எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னாராம். உடனே இவர் சொன்னாராம், ஆமாம் 2 மணி நேரத்தை மிச்சம் பண்ணி சம்பாரிச்சில எவ்வளோ மிச்சம் வச்சுருக்க சொல்லு. அந்த ஆள் சொல்லிக்கார் பாருங்க, 10 லட்சம் கடை இருக்குது சார். இதுதாங்க அவன் நிலமை. கர்த்தர் இல்லை, அவனுக்கு ஞானம் இல்லைன்னா அவன் நிலமை இதுதான். ஆனால் ஞானம் இருக்குது, கர்த்தர் இருக்காரு, ஞானம் இருக்குன்னு சொன்னால் இந்த நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னால், கஷ்டப்பட்டு அவன் அப்படி இப்படின்னு சுற்றி என்னென்னமா பண்ணுறத விட சிம்பிளாக ஆண்டவருடைய ஞானத்தின்படி ஒரு தொழிலை செஞ்சு ஒரு காரியத்தை செஞ்சு ஆண்டவர் உங்களுக்கு ஒன்று செய்வாருங்க, அந்த சின்ன காரியத்துக்குள்ள பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து விடுவார். அப்போ இதுக்கு பேர் பாருங்க, இந்த வசனம் தான் சொல்லுது. என்ன சொல்லுது, இரும்பு ஆயுதம் என்னது மழுங்கலாயிருக்க அதை ஒருவன் தீட்டாமற் போனால், வாரம் அதுக்கு தான் நம்ம தீட்ட வந்திருக்கோம். எதுக்கு வந்துருங்க, நம்ம நம்மளை தீட்டிக்கிறோம். ஏதாவது எங்கேயாவது இல்லை, ஏன்னா வெட்டும் போது ஏதாவது பிரச்சனை வரதானே செய்யும். வெட்டாத கோடாலையும் பிரச்சனை வீட்டிலே இருக்குன்னு வச்சுங்க, நோ ப்ராப்ளம், அதை தீட்ட வேணாம், ஒன்றுமே செய்ய வேணாம். இது பூரா இங்கே வெட்டுற கோடாலி பூரா, இது வெட்டி போய் அங்கங்கே வேலை செய்யணும், எல்லாம் செய்யணும், எல்லாம் எப்படி வியாபாரம் பண்ணணும், எப்படி தொழில் பண்ணணும், எப்படி போய் டீச் பண்ணணும், எப்படி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணும், யாரை எப்படி பேசணும்னு இதெல்லாம் தேவைப்படுது. அப்போ இது என்ன பண்ணுது, ஞாயிற்றுக்கிழமை இந்த கோடாலி தீட்டிக்கிறது தன்னை. என்ன சொல்லுது அங்கே பாருங்க, இரும்பு ஆயுதம் மழுங்கலாக இருக்காதை ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தை என்ன பண்ணணுமா, உபயோகம் பண்ண வேண்டியதாகும். உபயோகம் பண்ணணும், அதிக பலத்தை யூஸ் பண்ணணுமா, ரொம்ப எல்லாத்தையும் பண்ணணும். ஆனால் பாருங்க, ஆகையால் ஒரு காரியத்தை செவையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். எது ஞானம்? ஞானமே பிரதானம். அப்போ ஞானம் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு காரியத்தை நேர்த்தியாக செய்யலாம், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், இப்போலாம் ஊழியங்கள் செய்யறதுல நிறைய பிரச்சனைகள் அங்கங்கே நடந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்தியா முழுவதும் பெரிய பிரச்சனை. ஆனால் நாங்கள் போய் ஊழியம் செய்கிறோம். நான் சில சகோதர சகோதரியானவங்க கேட்குறாங்க, பாஸ்டர் நம்ம சபையாக எல்லோரும் போகலாம் பாஸ்டர், வாங்க, உங்களை கூட்டு போக மாட்டேன், கூட்டு போய் உங்களை பூரா போலீஸில் வச்சானா நான் என்ன பண்ணுறது, போலீஸ்காரன் வேறு நீ சொல்லக்கூடாதுன்றான். நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோன்னா சிம்பிளாக சாதாரணமாக, நான் இங்கே இருக்கும்போது சூட்லாம் போட்டிருக்கேன், சாதாரணமாக ரொம்ப டிஷர்ட் போட்டுட்டு நீங்கள் என்னை பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் இருக்கிற ஆள் மாதிரி எப்படி போவேன், போய் மக்களுக்கு நோட்டீஸை கொடுத்து சுவிசேஷம் டெய்லி பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஊழியம் டெய்லி நடந்துகிட்டு இருக்கு, நாங்கள் போயிட்டு தான் இருக்கிறோம், சுவிசேஷம் சொல்லிகிட்டே இருக்கிறோம். இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, இதை எப்படி நான் ஞானமாக செய்யன்றதை நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் யாராவது போய் பாருங்கள், உங்களுக்கு போன வாரம் சொன்னேன் பாருங்கள், போலீஸ் எஸ்ஏவே சொல்கிறான், போய் சொல்லக்கூடாது, நீங்கள் ஏசோ படி சொல்லக்கூடாது சார் அப்படின்றான். ஸ்டேஷனில் நான் உட்காந்துட்டு சொன்னேன், இங்கே பாரு இந்த பேச்சலாண்ட வச்சுக்கூடாது, நான் அப்படி தான் சொல்லுவேன், நீ எஸ்ஏ யாராவது நீ போய் அப்படின்ட்டேன், நீ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டிருக்க, நீ ட்ரெஸ்ஸெல்லாம் மாட்டிக்கிட்டு நீ உன் வேலையை செய்யாமல் இருப்பியா, என்னைய கடவுள் இந்த ஊழியத்துக்கு வச்சுருக்கிறாரு. அப்படி தான் புண்ண ஸ்டேஷனில் வச்சு பேசுகிறேன், இந்த மருவத்தூர் ஸ்டேஷன் நினைக்கிறேன், அந்த பேச்சே கிடையாது, அப்படி தான் நான் செய்வேன், என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவன் இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு வந்துட்டான். எப்படி பாருங்க, இல்லைன்னு சொன்னால் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படி தான் செய்வேன். ஏன்னா இது ஜீவனுள்ள தேவனுடைய சுவிசேஷம், இது போய் அறிவிக்கப்பட்டால் வாழ்வு உண்டாகும்.
நீ வந்து என்னை சொல்லக்கூடாதுன்ற உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்ட பாருங்க. அவன் கொஞ்ச நேரம் சொன்னான், சார் எங்கேயாவது போனால் எனக்கு சொல்லுங்கள் சார், நானும் வரேன் சார். அவன் அந்த பேச்சாளர் ஓடியா நீ எப்படி பாருங்க, அந்த தைரியம்லாம் வேணுங்க. தைரியம் வேணும், அந்த ஞானம் வேணும், யார்கிட்ட எப்படி பேசுன்ற அந்த வெளிச்சம் வேணும் பாருங்க. ஒரு சௌகரி நம்ம சௌகரிங்க ஒருத்தவங்க வந்தாங்க பாருங்க, வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு லாயர் பாருங்க, அவங்கள ஏமாற்றி லட்சக்கணக்கான ரூபா ஏமாற்றிட்டு இருக்கிறான். லட்சக்கணக்கான கிட்டத்தட்ட 20 lakhs நினைக்கிறேன். எத்தனை வருஷம் தெரியுமா? அது 10 வருஷமாக ஏமாத்துறான். அவங்க போக வேண்டியது அலைய வேண்டியது, அவன் வேணும் தான் சொல்லுவான், இன்னும் வரலாமா போமா. இதே வேலை தான். நான் நேராக போனேன் பாருங்கள். எனக்கு ஒரு நண்பர், அவர் ஒரு நல்ல ஒரு லாயர், அதே டிபார்ட்மெண்ட்டில் உள்ளால் அவர். நான் போனேன், சார் இது மாதிரி ஒரு பிரச்சனை, அது என்னன்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, நாளை காலையில் அவங்க என்னை பாருங்க அப்படின்னாரு. நேராக போய் அந்த 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 அக்கௌண்ட்டில் எங்கே, அது வந்து அவங்களால மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும், லாயர்ஸுக்கு மட்டும்தான் முடியும். அங்கே இருக்கக்கூடிய கோர்ட்டில் இருந்து ஒரு சில ஆள்களை உள்ளே வச்சு அங்கே அவங்க பேரில் என்ன அமௌண்ட் இருக்குன்னு வந்து பாருங்க தான் என்கிட்ட சொல்லிட்டாரு. சொல்லிட்டு பாருங்கள், நேராக போனேன் அந்த வக்கீல்கிட்ட போய் பேசுனீங்க. ஒரு மிஸ்டர் இங்கே பாருங்கள் சார், இத்தனை லட்ச ரூபா இருக்குது, இந்த நாள் வரைக்கும் நான் சொல்கிறேன். யார் சொன்னது உங்களுக்கு, யார் சொன்னது அப்படி துடிக்கிறான் அந்த ஆள். நீங்கள் தான் அந்த அமௌண்ட் திருடிட்டீங்களா அப்படின்ட்டேன். ஆடி போயிட்டு வந்தாரு. ஐயோ நான் வந்து அதெல்லாம் கிடையாது சார், நான் உத்தமே சார், நான் அப்படி சார். அப்புறம் எதுக்கு நீ எடுத்து கொடு, எதுக்கு நீ 20 லட்சம் தான் வச்சுருக்க? போட்டல அடுத்த நாள் 20 லட்சம் சிஸ்டருக்கு வந்துருச்சு தெரியுமா உங்களுக்கு. லாயரை போய் கிண்டுக்கிட்டு இதுக்கெல்லாம் என்னங்க தைரியம் வேணும், ஞானம் வேணுங்க. இது பேச முடியுமா, நம்மளால முடியுமா? ஆனால் கடவுள் வந்து அதுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்குறார். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஒவ்வொரு அதிகாரிகிட்டையும் எப்படி பேசுன்ற அந்த ஞானத்தை கடவுள் கொடுக்குறாருங்க. இது ஏன் திறமை கிடையாது. யாரை பிடிச்சா எவன்ட்ட எப்படி பேசணும், அதை எப்படி வரும் தெரியுது. ஒரு ஸ்டேஷனில் எப்படி பேசணும், ஒரு டாக்டர்கிட்ட எப்படி பேசணும், ஒரு வக்கீல்கிட்ட எப்படி பேசணுன்ற அந்த ஞானத்தை பாஸ்டருக்கு கர்த்தர் கொடுத்துருக்காரா, இந்த ஆண்டவர் உங்களுக்கும் கொடுப்பாருங்க. இதுதான் ஞானம். நீங்கள் போய் ஞானம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? அவர் வந்துட்டார் பெரிய அதிகாரிங்க, அவர்கிட்ட பேச முடியாது. அந்த இந்த ஊருக்காரன் தான் பாருங்க, இந்த லாயர் வேற, பெரிய சீனியர் லாயர் வேற. நான் சொல்கிறேங்க, கடவுள் அதுக்கு ஞானத்தை கொடுப்பார். அதுதான் ஞானம். ஏன்னா இந்த வசனம் வந்து எவ்வளோ பெரிய அதிகாரிகளையும் எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை உள்ளது இந்த வசனங்க. அவ்வளோ ஜீவன் உள்ளது. அதெல்லாம் வந்து சும்மா விளாட்டா செய்கிறேன். எங்கள் அனுபவத்தில் நான் பேசுகிறேன், அனுபவத்தில் பேசுகிறேங்க. இந்த வசனத்தை அப்படியே ஆப்ரேட் பண்ணுற கற்றுக்கிட்டேன் நான். இந்த வசனம் அப்படியே வேலை செய்யும். கோர்ட்டில் போய் அங்கே என்ன அமௌண்ட் இருக்குன்னு ஒரு ஆளை கண்டுபிடிக்க முடியுமானா முடியவே முடியாது. அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அதே அந்த ஆக்சிடென்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கணும்னா முடியும். அதை வச்சு பண்ண வச்சேன் பாருங்கள். கடவுள்லாம் செய்கிறாருங்க. இதுதான் ஞானம். நான் சொல்கிறேன், உங்கள் தொழில்களுக்கு தேவன் அப்படி செய்வார். நீங்கள் உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் செய்ய முடியும், உங்களுக்கு உதவி செய்வாருங்க. இது ஞானம். அப்போ ஞானன்றது வந்து ஏதோ அல்லேலூயா பாட்டு பாடுறோம், சோத்திரம் பண்ணுறோம், அது மட்டும் இல்லைங்க. இந்த அல்லேலூயா சோத்திரத்துக்குள்ள எவ்வளோ வேலை இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? பெரிய வேலையாக இருக்குது. அல்லேலூயா அவங்க சோத்திரம் நீங்கள் சொல்லி பாருங்கள், நடக்காத காரியங்களோட கர்த்தர் நடக்க செய்வாருங்க. தைரியம் வரும், தானாக வரும். அந்த ஆள் நான் போட்ட போல எந்திரிச்சு பதறி போயிட்டான் மனுஷன். அந்த லாயர் சீனியர் லாயரானே, பயங்கரமான அந்த ஆள் பேர சொன்னாலே தரமுள்ள எல்லாம் ஆடுவான். அவ்வளோமாய் ஒரு லாயர் இருந்தாலும் அந்த ஆளுக்கு வந்து ஒரே பயமாகி போச்சு பாருங்க. நான் போகும்போது ஜெபம் போனேன், இந்த லாயருக்கு இயேசு நாமத்தில் ஒரு பயம் வரட்டாண்டவரே, பாவம் அந்த சௌகரியை போட்டு இப்படி ஏமாற்றிட்டு இருக்கிறான், 20 லட்சத்தை ஏமாற்றிட்டு இருக்கிறானே அப்படின்னு. கடவுள் பாருங்க அதெல்லாம் செய்கிறாருங்க. இன்னைக்கு நம்முடைய தேவன் ஜீவிக்கிறார். இந்த வசனம் இன்னைக்கு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வேலை செய்யும். என் வாழ்க்கையில் வேலை செய்து உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யும் என்று நான் ரொம்ப ஆணித்தனமாக என்னால் சொல்ல முடியும். அப்போ தேவனுடைய பிள்ளையிலே இந்த வசனம் வந்து என்னது, திரும்ப திரும்ப இந்த வசனத்தை கேட்கும்போது அந்த ஞானம் அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. எடுங்க நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் எடுங்க, அப்படி எடுங்க. நீதிமொழிகள் 9, ஓகே, 9ல் பாருங்கள், 10ஆம் வசனம் பாருங்கள். 9ல் 10ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. கர்த்தருக்கு பயப்படுறதா ஞானத்தின் ஆரம்பம். என்ன கர்த்தருக்கு பயப்படுறது? அவர் ரெடியாக ஒரு குச்சியோடு இருக்கிறாரா? அதெல்லாம் கிடையாது. என்ன தெரியுமா, கர்த்தருக்கு பயப்படுறேன்னா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை அப்படியே கேட்டு கீழ்ப்படிந்து செய்கிறதாங்க கர்த்தருக்கு பயப்படுறது. கர்த்தருடைய வசனம் அப்படி சொல்லிடுச்சு, இதை நான் செய்ய போகிறேன். பாருங்கள், இந்த வசனம் நம்மளை ரட்சிக்கப்பட்டால் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஞானசாடுன்னா ஞானசானம் எடுக்கிறோம், அவரோட அபிஷேகத்தை பெற்றுக் கொடுறோம், கர்த்தருக்குன்னு கொடுக்கணும் கொடுக்குறோம், ஊழியங்களை செய்யணும் செய்கிறோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் இதில் வந்து போய்கிட்டே இருக்கும்போது அவங்க சொல்லாரு, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுறதே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே. உலகத்தில் என்னென்ன அறிவு இருக்குது பாருங்கள். சயின்ஸுக்கு அறிவு இருக்குது, எத்தனை என்னென்னமோ படிக்கிறான். படிக்கிறவனை கேட்டால் நமக்கே தலை சுற்றுற போல அவ்வளோ பாடம் வச்சுருக்கான். ஆனால் கர்த்தர் வந்து பரிசுத்தரின் அறிவே அறிவு. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோடைய அறிவே அறிவுங்க. அவருடைய அறிவு மட்டும் நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் எந்த காரியத்தையும் ஈஸியாக சாதிச்சுட்டு வந்துடலாம். அவருடைய அறிவு நமக்கு வேணும், அந்த பரிசுத்தருடைய அறிவு. அந்த அறிவு எங்கே இருக்குங்க? இந்த வசனத்துக்குள்ளே இருக்குது. இதை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்கணும். ஒரு முறை பாருங்கள், பேதுருட்ட வந்து ஆண்டவர் வந்து கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா,
சீசர்களை பார்த்து கேட்குறாரு. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் இருக்குது, நீங்கள் போய் வாசிங்க. அங்கே சொல்கிறாரு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கேட்குறாரு. அங்கே எல்லாரும் என்னை ஜனங்கள் யாருன்னு கேட்குறாரு. அவன் ஒருத்தர் சொல்கிறான், நீர் எலியா என்றும் எரேமியா என்றும் அல்லது தீர்க்கதரிசியில் யாரோ ஒரு என்றும் சொல்லுகிறார்கள் அப்படின்றான். சொன்னார், சரிப்பா, நீ என் கூட ஊழியத்தில் இருக்க இல்லையா, கிட்டத்தட்ட 3 வருஷமாக ஊழியத்தில் இருக்க இல்லையா, நீ என்ன யாருன்னு என்ன சொல்கிற, நான் யார் சொல்லு அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் பாருங்க. பேதுரு சொல்கிறான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அதுதான் ஞானம். இயேசுவை பற்றி நம்ம என்ன சொல்கிறோம், அவர் ஞானம் பாருங்க. இயேசு கிறிஸ்து பாருங்க சொல்கிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே கர்த்தர் சொல்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், ரத்தமும் மாமிசமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, என் பிதாவாகிய தேவனே உனக்கு என்ன பண்ணியிருக்காரு, வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த வெளிப்படுத்தல், இதுக்கு தான் ஞானம். இந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது என்ன ஆகுது தெரியுமா, ஒவ்வொரு காரியங்களையும் நேர்த்தியாக செய்ய முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, நேர்த்தியாக செய்ய முடியும். பாருங்க, எடுங்க, என்ன ஒரு வசனங்களுக்கு போவோம் நம்ம. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் அப்படி எடுங்க. நீதிமொழிகள் 7, நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 1:7 சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் பேதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். மூடர்கள் யாருன்னா ரட்சிக்கப்படாத இருக்கிறானே மூடே சொல்றான், எனக்கு படிச்சிருக்கிறேன், எனக்கு அது இருக்கு, எனக்கு இது இருக்கு, எனக்கு அறிவு அதெல்லாம் தெரியுன்றான். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். என்ன பண்ணுறான்னா, நம்ம சர்ச்சுக்கு வரலாம் அவனுக்கு ரொம்ப கிண்டலாக தெரியுதான். என்னங்க, ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த குளிரில் இப்படி யாராவது போவாங்களா அந்த மார்கழி மாதத்தில், ஐயோ என்ன குளிர் அடிக்குது, ஆனால் இவன் மட்டும் போய் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு போவானா, அது ஞானமா? பாருங்க சொல்றாரு, பாருங்க அதை சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். அவனால் உட்காந்து வசனத்தை கேட்க முடியல. ஞாயிற்றுக்கிழமை போனால் அவன் சொல்லுவான், எங்கள் நேரத்தில் நீங்கள் வேஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவான். இல்லைங்க, இந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணலை, நம்ம வாழ்க்கையில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் வசனத்தை கேட்கறதுக்கு. இது உங்களுக்கு பெரிய பலனை, உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சந்ததியில் ஆசீர்வதிக்கப்படுங்க. இதை கேட்கறதுல அவ்வளோ பெரிய லாபம் இருக்குது, அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. பாருங்க, இதை பற்றி இன்னும் ஒரு சில வசனங்களுக்கு போகலாம். எடுங்க, இந்த ஏவாளம்மா இருக்கு, அது ரொம்ப டீப்பாக போக வேணாம். அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, போய் பாம்பு கூட போய் பேசிகிட்டு இருக்கு. நம்மளாம் பாம்பை கண்டா என்ன பண்ணி விட்ருவான், குச்சி எடுத்து 4 வெளுவெடுத்துருவான், இல்லைன்னா என்னமா அவன் பண்ணி. அந்த அம்மா பாம்பு அங்கே வந்துட்டு இருக்கு பாருங்க, வா பாம்பு எப்படி இருக்க, நல்லா இருக்கேன் பேசி, அது வேற பாருங்க என்ன பண்ணிச்சு, இந்த இதை என்ன பண்ண, இந்த மரத்தின் கனியை பறித்து சாப்பிட்டுன்னு சொல்லுது. இவன் போய் சாப்பிட்டா பாருங்க, கடைசி புரிஞ்சன பஞ்சாயி 2 பேரும் பாவத்தில் வந்துட்டான். நான் சொல்கிறேன், இது ஞானமா? புத்தியே இல்லாத விஷயங்க. அப்போ என்ன பண்ணணும், இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, நல்ல தேவனுடைய வசனத்தை பாருங்க கேட்குறத ஞானம். எதை சொல்லுது, எபேசியர் 4 சொல்கிறாரு, எபேசியர் 4:27 சீக்கிரம் எடுங்க. எபேசியர் 4:27 பாருங்க சொல்கிறாரு, பிசாசுக்கு என்ன செய்யுங்க, இடம் கொடாமல் இருங்கள் சொல்கிறார். பிசாசுக்கு இடம் கொடுக்கூடாது. பிசாசுக்கு இடம் கொடுக்குறது எப்படி தெரியுமா உங்களுக்கு, காதை போய் அவன்கிட்ட கொடுக்குறது, அவன் சொல்கிறலாம் கேட்குறது. முதல்ல பாருங்கள் அவாய்ட் பண்ணணுங்க. இந்த மாதிரி பேசுகிறான், உனக்கு நல்ல வியாபாரம் ஓடாது, இந்த இடமே சரி வராது, இது உனக்கு நடக்காது, இனிமேல் நீ முன்னேற மாட்ட, இப்படி எவனாவது பேசுகிறான்னா அவனோட யார் பேசுகிறது, பிசாசு பேசுது. இந்த பிசாசை என்ன பண்ணணும், இயேசு நாமத்தில் போ அப்படின்னு விரட்டணும். ஒன்று அதை நீங்கள் விரட்டணும், இல்லைன்னா அங்கேருந்து நீ வெளியில் எங்களுக்கு விலை ஒழியாந்துடணும். திரும்ப பாருங்கள், அங்கே போய் கழுத்தை கட்டிட்டு நிற்கிறீங்கன்னா அப்புறம் பிசாசு பேசிகிட்டே இருக்கும், டெய்லி பேசும். அப்போ நீ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஆட்கள் பிசாசுடைய வேலை பேசுகிறாங்க, உங்களுடைய முன்னேற்றம் தடை பண்ணுறது, நீங்கள் முன்னேறதை கெடுக்கிறது, உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறது, நீங்கள் என்ன பண்ணாலும் தப்பு சொல்கிறது. சில ஆள் பார்த்துறீங்களா, நீங்கள் என்ன பண்ணாலும் அதை தப்பு சொல்லிட்டே இருப்பான். நீங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சீங்க நல்லா இருக்கான்னு பாருங்கள், அதுங்க அப்படி பண்ணியிருக்கலாங்க, ஆனால் கொஞ்சம் சரியில்லைங்க, எவ்வளோ வேதனையாக இருக்கும். நான் சொல்கிறேங்க, உங்களை என்கரேஜ் பண்ணணும், உங்களை தூக்கி விடணும், நீங்கள் நல்லா வாழணும். நான் தான் ஒவ்வொரு நாள் சொல்லுவேன் ஜனங்களுக்கு பார்த்து, நான் ஆண்டவர் சொல்லுவேன், ஆண்டவரே எங்கள் ஜனங்களை நீர் அபரீதமாக ஆசீர்வதிக்கணும். இது ஏதோ ஞாயிற்றுக்கிழமை நான் பிரசங்கம் பண்ணி விட்டுறதில்ல, ஒவ்வொரு நாள்லைங்க மணிக்கணக்காக இதை நான் செய்கிறேன். போய் இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கணும், அவருடைய தேவையை சந்திக்கணுடைய குறைகள் நிறைவாகணும். ஒரு மனுஷன் கூட கடனோடு இருக்கக்கூடாது, எல்லா மனுஷன் நல்லா ஆசீர்வதிக்கப்படணும். இப்படி ஜெபங்களும் அந்த அறிக்கைகளும் மக்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஆள்கிட்ட காதை கொடுக்குறத விட்டுட்டு நல்ல வசனத்தை பிடிக்கணும், அதுதான் ஞானமான விஷயம். கடைசியாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். 2 Corinthians 11:3 சொல்கிறாரு, உங்கள் மனதை கெடுக்குமோ என்று நான் என்ன செய்கிறேன், பயப்படுறேன்றார் அப்போஸ்தலனாகிய பவுல். அது பாருங்களேன், அதை எடுங்க, சீக்கிரம் எடுங்க. 2 Corinthians 11 3வது வசனம் பாருங்கள். 2 Corinthians 11:3 அங்கே சொல்கிறாரு பாருங்களேன் அந்த வசனத்தை. ஆயினும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல
உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றும் உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவரே, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்தது போல, பிசாசு சில நேரங்களில் வஞ்சிக்குது, தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிக்குது. சொல்லுது, ஒரு கொஞ்சம் இந்த இவளை கொடுங்களேன், நான் அப்புறம் திரும்ப கொடுத்துட்றேன், வாங்கினேன், போனே போயிட்டான், அவ்வளோதான். அது மட்டும் இல்லை, சில நேரங்களில் ரட்சிக்கப்பட்ட அநேக மக்கள், சில ஊழியக்காரர்கள் கூட அப்படிப்பட்ட சில நேரங்களில் தப்பான விஷயங்களை செஞ்சிடறாங்க இல்லையா? அங்கே சொல்கிறாரு, ஆயினும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்தது போல. உங்கள்கிட்ட கூட சில ஆள்லாம் வருவாங்க, எந்த சபைக்கு போகிறீங்க, ஏஎப்டிக்கு போகிறீங்க, அவர் நம்ம நண்பர் தான் பாஸ்டர், ஒரு நாளைக்கு நம்ம சபை கொஞ்சம் வந்து போய் பார்த்துக்கலாம். பிசாசு எப்படி வருது? பைபிளோடு வரும். எப்படி வருதுங்க? பைபிளை தூக்கிக்கிட்டு கருப்பு கலர் பைபிள் வச்சுருக்கோம், அட்டெல்லாம் போட்டு அந்த அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் இப்படி வருவான். நீங்கள் உடனே யார் வந்தால் பார்க்கணும்? பிசாசு இந்த ஆள் மூலமாக வருது. ஏன்னா உண்மையான ஊழியக்காரனை என்ன பண்ணுவான் தெரியுமா? ஊர்களில் போய், கிராமங்களில் போய், எத்தனையோ மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லி அவங்க வாழ்வை கட்டியெழுப்பும்படி கொண்டு வருவார். அவர் தான் உண்மையான ஊழியக்காரர். ஆகிலும் சர்ப்பமான தன்னுடைய தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படும் என்று பயந்திருக்கிறேன். அப்போ இந்த மாதிரி ஆட்கள் வர்றான்னா சொல்லணும், யோ நான் ஒழுங்காக ஒரு சர்ச்சுக்கு போயிட்டுருக்கேன்ல, 1000 பேர் என் ஊரில் இருக்கேன், அவனை கூட்டு போ சுவிசேஷம் சொல்லி கூட்டு போ. எதுக்கு நான் போயிட்டு இருக்க போல இல்லையா சோத்திரம், ஒரு நாளைக்கு வந்து பாருன்னு ஏன் சொல்கிறேன்? நீங்கள் சொல்லணும், நீங்கள் தான் சரியாக கொடுக்கணும், சொல்லணும். நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ரொம்ப இந்த மாதிரி வஞ்சகம்லாம் நிறைய பேர் அலைகிறான். ஒரு சௌகரியெல்லாம் பார்த்து ஒரு நாளைக்கு ஒரு சிஸ்டர் வந்து சொல்லலாம், ஒரு நாளைக்கு நாங்கள் போகிற சபைக்கு வந்து பாருங்களேன். ஏன் உங்கள் சபையில் மட்டும் வேறு எதுவும் படிக்கிறானா? சரி, இப்போ இந்த வசனத்தை வந்து எப்படி இந்த ஞானத்தை சம்பாதிக்கணும் மட்டும் சொல்கிறேன். எடுங்க நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் எடுங்க சீக்கிரம். நீதிமொழிகள் 2. ஞானம் வந்து எப்படி வருன்றதை பற்றி சொல்கிறேன். எப்படி வந்து நம்ம சம்பாதிக்கலாம், ஞானத்தை வந்து சம்பாதிக்க முடியும் இல்லையா? பாருங்கள், சொல்கிறாரு சம்பாதிக்கல் அந்த 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைப்பண்ணும் பொருட்டு என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளை உன்னிடத்திலே பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடுவையாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறிகிற அறிவையும் கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயின்ற அறிவும் புத்தியும் வரும். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். நல்லா கவனிச்சிங்களா? அவர் மெய் ஞானத்தை வச்சிருக்காராம். இந்த மெய் ஞானம் இந்த ஆண்டோட வசனத்துக்குள்ளே இருக்குது. இதை என்ன பண்ணணுங்க? தேட அவர் சொல்கிறாரு, அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். என்ன வச்சிருக்காராம்? மெய் ஞானத்தை. அப்போ பொய் ஞானம்னு ஒன்று இருக்குது. இப்போ பாருங்கள், வெளியெல்லாம் அந்த மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் இந்த மெய் ஞானத்தை வந்து எங்கே தரனா, இங்கே சொல்கிறாரு 6ஆம் வசனத்தில், கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்ற அறிவும் புத்தியும் வரும். நல்ல அந்த வசனத்தை கேட்கும் போது அந்த அறிவும் புத்தி இந்த வசனத்துக்குள்ளே வருதுங்க. அற்புதமாக அதை செய்ய முடியும். இன்னும் ஒரு இதை படி நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். யார் தெரியும்? நீங்கள் நான் தான் பாக்கியவான்கள். யார் பாக்கியவான்? நம்ம தாங்க பாக்கியவான். அவர் சொல்கிறார், நம்மளை பார்த்து சொல்கிறாரு, ஞானத்தை கண்டடைகிற மனுஷன். கண்டடைஞ்சிட்டோமா? கண்டடைஞ்சிட்டோம். யார் அந்த ஞானம்? இயேசு தான் அந்த ஞானம். சொல்கிறாரு, ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். இங்கே உட்காந்து இந்த 2 மணி நேரம் என்ன நடந்திருக்கு தெரியுமா? புத்தியை சம்பாதிச்சிருக்கிறோம். அங்கே சொல்கிறாருங்க பாருங்க, சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். அடுத்து சொல்கிறார் பாருங்க, அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும், அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும், அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும். ஐயோ, இதை நாளுக்கு உண்மையிலே இந்த வசனம் இப்போ விளங்கிருங்க கிளீனா எல்லாருக்கும். என்னது? அதனுடைய வர்த்தகம், வியாபாரம், வர்த்தகத்திலும் அதனுடைய ஆதாயம் பசும் பொன்னிலும். எங்க பசும் பொண்ணுக்கே இவ்வளவு இவர் சொல்றாரு. இவருடைய ஆதாயம், இந்த ஞானத்தில் போடுற ஆதாயம் எனக்கு நல்லா விளங்குது. இந்த வெள்ளியை காட்டிலும் இந்த பொண்ணை காட்டிலும் இன்னைக்கு மக்கள்லாம் ஓடுறான், ஏறுது. ஐயோ, அவன் நகைக்கடைக்காரன் வேற சொல்றான், இப்போ வாங்க விட்டாங்க, அடுத்து 3 லட்சம் ஆனாலும் ஆயிரும். மக்கள்லாம் அடகு வச்சு போற வாங்கிட்டு இருக்கான். இப்போ அது தெரியுமா உங்களுக்கு? பேங்க்ல போய் இருக்கிற நகையெல்லாம் அடகு வச்சு திரும்ப போய் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது. இந்த மாதிரிலாம் போய் வாங்கி எல்லாம் சேர்க்கட்டும், பரவாயில்ல. ஆனால் பாருங்க, சொல்கிறான், இன்னைக்கு வாங்கி வச்சா இன்னும் ஒரு 5-6 மாதத்துக்குள்ள ஏறிடு சார், 3 லட்சம் 4 லட்சம் போயிடும்னு போடுறான். ஆனால் கர்த்தருடைய ஞானம் இருக்கே, அது வந்து வெள்ளியை காட்டிலையும்
பொண்ணை காட்டிலையும் பசுமொன்னை காட்டிலையும் 24 கேரட் இல்லை, அதை காட்டிலையும் இதோடைய வர்த்தகம் லாபகரமானதுங்க. இதை நீங்கள் கேட்கும்போது, இதை நீங்கள் படிக்கும்போது, இதை நீங்கள் பேசும்போது, நான் சொல்கிறேன், எதை காட்டிலும் ஒரு பெரிய லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும். பாருங்கள், கடைசி ஒன்றும் அதை மட்டும் பார்த்து முடிச்சிருவாங்க. சொல்கிறாரு பாருங்கள், முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது, நீ இச்சிக்கத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகரல்ல. எப்படி சொல்கிறார் பாருங்க, முத்துக்களை பார்க்கிலும். இந்த வேதவசனத்தை பற்றி சொல்கிறார், முத்துக்களை பார்க்கிறோம் பாருங்க, அது விலையேறப்பட்டது. பாருங்க, முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது, நீ இச்சிக்கத்தக்கது ஒன்றும் அதற்கு, இது எனக்கு இருந்தால் போதுன்ற மாதிரி இருக்கே, அதை விட இது பெருசுங்கன்றாரு. பாருங்க, சொல்றாரு, அதன் வலது கையிலே தீர்க்காயுசும் அதன் இடது கையிலே செல்வமும் கனமும் இருக்கு. எப்படி பாருங்க, வலது கையில் என்ன இருக்கா? ஒரு ஆள் கை கொடுக்கும்போது எப்படி கை கொடுக்குறது தெரியுமா உங்களுக்கு? ரைட். லெஃப்ட்டில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பார்வை பார்ப்பான், பிடிக்காதவங்க லெஃப்ட்டில் கொடுப்பான். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? லெஃப்ட்டில் கொடுக்குறாள் நான் பார்த்துருக்கேன். லெஃப்ட்டில் கொடுக்கல இவன் சீரியஸ் மோசமான பையன் அர்த்தம். சில ஆள் பார்த்துருக்கேன், வேணும் அப்படி கொடுத்து அப்படியே போவான், அது அப்படி போவான். இங்கே சொல்கிறார் பாருங்க, அந்த வசனத்தில் அதன் வலது கையிலே என்ன இருக்குது? தீர்க்காயுசம். இப்போ ஒரு ஆளுக்கு 10 கோடி இருக்குது, பாதியிலே காலி ஆகிட்டான்னு வச்சுங்க, அனுபவிக்க முடியுமா? பாதி வயசில் செத்து போயிட்டான், அவனால் அனுபவிக்க முடியுமா? ஆனால் கர்த்தர் என்ன பண்ணா தெரியுமா? அதனுடைய வலது கையில் என்ன இருக்குதா? தீர்க்காயுசம். தீர்க்காயுசம்னா தெரியுமா? நீங்கள் போதுன்ற அளவுக்கு இந்த உலகத்தில் வாழணும். நீங்கள் போதுன்னு லேசாக நெஞ்சு ஒலிக்குது பாஸ்டர், போய் சேர்ந்து ஒன்றும் பயப்பட வேண்டாம். அவர் சொல்லியிருக்காரு, தீர்க்காயுசை கொடுக்குற தேவன். என்னது? தீர்க்காயுசை. பாருங்க, நீ முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பாய். தீர்க்காயுசம் அங்கே சொல்றாரு, அதன் வலது கையிலே தீர்க்காயுசும் அதன் இடது கையிலே செல்வமும் கனமும் இருக்கான். பாருங்க, செல்வமும் கனமும். இடது கையில் என்ன இருக்கான்? பணம் இருக்குது. நீ ஆயுசு இருக்கிறது மட்டும் இல்லாமல் நல்லா அனுபவிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த இடது கையில் செல்வமும், பணம் இருந்தாவே கனமும் வந்துடுதுங்க. பார்த்துறீங்களா? பணம் இருக்கணுமா வேணாமா? கனமும் வேணும், அது கூட என்ன இருங்க? கனமும் வேணுங்க. அந்த கனத்தையும் பணத்தையும் நம்முடைய தேவன் கொடுக்குறார். எல்லாம் எங்கே இருக்குது தெரியுமா? இந்த ஞானத்துக்குள்ளே இருக்குது. இந்த ஞானத்தை தேட 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 எல்லாமே வருங்க, எல்லாமே வரும். அப்போ இன்னைக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, அந்த இருக்குது, அதன் வழிகள் எளிதானவைகள், அதன் பாதையெல்லாம் சமாதானம். அந்த வழியில் நீங்கள் போகும்போது சந்தோஷமாக இருக்கும். அந்த வழியில் சொல்கிறாரு, அதன் வழிகள் எளிதானவைகள், அதன் பாதையில் என்ன இருக்கும்? நிம்மதியாக தூங்க முடியும். நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக காலையில் நிம்மதியாக இருந்திருக்கலாம். சிலருக்கெல்லாம் பாருங்கள், பாதி ராத்திரியில் உட்காந்துட்டு, நீங்கள் இல்லை, பேய் உட்காந்தாமல் உட்காந்துட்டு அப்படி முடிச்சுட்டே உட்காந்துருப்பான், தூக்கமே வரலன்னு. அன்றைக்கி ஒரு ஜோம் பண்ணாரேன்ட்ட, எத்தனை டேப்லெட் போனாலும் தூக்கம் வர மாட்டேது சார் சொல்கிறார் பாருங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, வயசாகிடுச்சு அவருக்கு, எத்தனை டேப்லெட் போடுறேன் நான் தூக்கம் வர மாட்டேது. ஏதோ பிரச்சனை. நான் தலையில் கை ஜோம் பண்ணிட்டு வந்தேன், ஏசு நாமத்தில் உனக்கு கர்த்தர் தூக்கத்தை கொடுப்பார் போ. அப்போ நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளையிலே பாருங்கள், அது தன்னை 18ஆம் வசனம் சொல்கிறாரு, அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சமும் அதை பற்றிக்கொள்ளுற எவனும் பாக்கியவான் சொல்கிறாரு. ஞானத்தை பற்றி கொண்டா யார்? நம்ம எல்லாருமே பாக்கியவான். எல்லாரும் பாக்கியவான்களை எல்லாரும் எந்திரிங்க. பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமாண்டரே, ஞானத்தினுடைய வர்த்தகம் அது வெள்ளியிலும் பசும்பொன்னிலும் அது கர்த்தாவே பெரிதென்று நாங்கள் பார்க்கிறோமே. நல்லவரே, இந்த நாளில் கூட உடைய ஞானத்தை, உடைய வார்த்தையை கேட்கும்படி வந்த நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆண்டிலே ஆண்டரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும், எங்கள் சபை மக்களுக்கு நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவங்களுக்கு கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக, ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே, கையின் பிரயாசங்களில், குடும்ப வாழ்க்கையிலே, பாதுகாப்பிலே நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக, எல்லா ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஜனங்களை அபரிவிதமாக நீர் ஆசீர்வதித்திருக்கிறதுக்காக நன்றி. நீ சொன்னீரே, இப்பொழுது நீங்கள் இப்பொழுது பார்க்கிலும் 1000 மடங்கு பலுகி பெறுவீர்கள் சொன்னீரே. பெரிய பெருக்கங்களை வருகிற ஆண்டிலே எங்களுக்கு வைத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்களையும் உடைய குடும்பத்தாருடைய பிள்ளைகளையும் உடைய சந்ததியாரையும் நீர் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளுடைய ஒவ்வொருவரையும் உடைய தேவையெல்லாம் சந்திப்பீராக. உமக்கு நன்றியை செலுத்துகிறோம். இந்த ஆண்டிலே நீர் எங்களை பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக, ஆமென். இயேசு ராஜாவுக்கே ஜெய், இயேசு ராஜாவுக்கே ஜெய், இயேசு ராஜாவுக்கே ஜெய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.